சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரகன மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சரணகன்றடியில் விழுந்து தாழ்ந்தெழும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் குந்தவாரே. வரங்கொண்ட உமை முளைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் பழங்கொண்ட களிமயிலும் 12 கண்மலரும் சிறங்கொண்ட மலையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சிவகாசி அருணகிரிநாதர் சபை மாதர் சபையைச் சேர்ந்த சான்றோர் பெருமக்களே, தாய்மார்களே, எல்லாருடைய திருவடிகளுக்கும் என்னுடைய மனங்கனிந்த வணக்கங்களை முதலில் உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 45 ஆண்டுகளுக்கு முன்னால் மதுரையில் மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. இசைஞானி இளையராஜா அவர்கள் ஒரு கிராமபோன் ரெக்கார்டு வெளியிட்டார்கள். அப்பவெல்லாம் ரெக்கார்டு தான். நான் அந்த கூட்டத்துக்கு போயிருந்தேன். நல்ல பேச்சு எல்லாம் முடிஞ்சது. அந்த ரெக்கார்டுல ஒண்ணு எனக்கும் கொடுத்தார்கள். வீட்டுக்கு வந்து போட்டு பார்த்தேன். அருமையான பாட்டு. அந்த பாடலை இன்றைக்கு திரும்பவும் இந்த இடத்தில் கேட்டேன். ஜனனி ஜனனி அந்த பாடல். எத்தனை வருஷம்? 45 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்றைக்கு அந்த பாடலை கேட்ட பொழுது மனம் அங்கே சென்றது. அருமையான பாட்டு. அம்பாளை அழைத்து வரக்கூடிய பாட்டு. இங்க வந்து பார்த்தா ஒரு பக்கம் பாட்டு கேட்கிற அம்மா உள்ள, வெளியில இத்தனை மாரியம்மன், இத்தனை அம்மன், இத்தனை பேரு வெளியில. அதான் அதுல சந்தோஷம். இந்த அமைப்பை சிவகாசியில தான் பார்க்க முடியும். 80வது ஆண்டு. எவ்வளவு பெரிய சாதனை! எத்தனை பெருமக்கள்! எனக்கு தெரிய சஞ்சீவி தாயம்மாள், கோசலை அம்மாள், சுப்பையா நாடார், பங்கராஜ் ஐயா, நினப்புக்கு வர்றவங்களை சொல்றேன். அங்க தொடங்கி நம்ம காளிராஜ் வரைக்கும் அந்த பெருமக்கள் திருவடிகளை முதலில் வணங்கி மகிழ்கிறோம். அவங்க போட்ட விதைதான் இன்னைக்கு இந்த ஆலமரமா வந்து நிற்கிறது. 80வது ஆண்டு. 25 வயசுல கொண்டாடினா அதுக்கு வெள்ளி விழான்னு பேரு. 50ல கொண்டாடினா பொன் விழான்னு பேரு. 60ல கொண்டாடினா மணி விழான்னு பேரு. 70ல கொண்டாடினா பவள விழான்னு பேரு. 80ல கொண்டாடினா முத்து விழான்னு பேரு. 90ல கொண்டாடினா வைர விழான்னு பேரு. 100ல கொண்டாடினா நூற்றாண்டு விழான்னு பேரு. 120ல கொண்டாடினா நிறைவு விழான்னு பேரு. மனுஷனுக்கு 120 வருஷம்தான். 120 100 இல்ல. ராமானுஜர் 120 ஆண்டுகள் வாழ்ந்தார். நம்முடைய வாழ்த்து நம்ம சபைக்கு 100 120 எல்லாம் கிடையாது. இது பல ஆண்டுகள் 100 200 300 வாழ வேண்டும் என்று அந்த முருகப்பெருமான் திருவடிகளை வணங்கி வாழ்த்துகிறோம். இதற்கு காரணமாக இப்பொழுது இருக்கக்கூடிய நம்முடைய சபையின் பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் நம்முடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தலைவர் மாரியப்பன் அவர்கள், செயலாளர் பரமேஸ்வரி அவர்கள், பொருளாளர் ரத்தனகிரி அவர்கள், துணைத் தலைவர்கள் நாகரத்னம் அவர்கள், கரிகர சுப்பிரமணியவேன் அவர்கள், இணை செயலாளர் திருமதி மகாலட்சுமி அவர்கள், இணை பொருளாளர் புஷ்பா அவர்கள், துணை செயலாளர்கள் குணசேகரன், சுந்தரராஜன்,
பால முருகன் மற்றும் உள்ள நிர்வாக குழுவை சேர்ந்த உறுப்பினர்கள் இன்னும் யாராவது விட்டு போயிட்டா அவங்க எல்லாருக்கும் நம்முடைய பணிவார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். எனக்கு முன்னால் மிக அற்புதமாக பாடி எனக்கு ஒரு வழிபட்டு இருக்கிறார்கள். இன்றைய தலைப்பு என்ன தெரியுமா? பாடும் பணியே பணி. முதல்ல பாட வந்த கந்தகானம் மாலாதேவி அருண் குழுவினர் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள், பாராட்டுங்கள். கந்தகானம் இன்னைக்கு பாடும் பணியே பணி, அது நம்ம தலைப்பு. நான் மற்ற இடத்துல எல்லாம் நான் தலைப்பு கொடுப்பேன். சிவகாசியில நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை நான் பேசுறேன். என்ன இதை பேசு அதை பேசு, ஒரு தரம் கந்தர் அலங்காரம் பேசுன்னு நாங்க பேசினேன். இப்ப கேட்டேன் கந்தர் அனுபூதி பேசுங்கள். அம்மா கந்தர் அனுபூதி 51 பாட்டு இல்ல, 51 பாட்டையும் பேசிடுங்க. ஆக அந்த ஞான வேள்வி இப்பொழுது தொடங்க போகிறது. மொத்தம் கந்தர் அனுபூதி எத்தனை பாட்டுன்னு தெரியுமா? 51 பாட்டு. சமஸ்கிருதத்தில அந்த காலத்திலே ஒலி எழுத்துக்கள் 51. அகர முதலென உரைசை 51 அக்கரமும். திருப்புகழ் 51 அக்ஷரம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல சொக்கலிங்க பெருமான் சன்னதியில சொக்கலிங்க பெருமானுக்கு இடது பக்கத்துல மகாலட்சுமிய ஒட்டி 51 சிவலிங்கம் இருக்கும். மேல போர்டு என்ன தெரியுமா போட்டிருப்பாங்க? அக்ஷரலிங்கம். 51 அக்ஷரத்துக்கு 51 சிவலிங்கம். அக்கரங்களில் நான் அகரமாகிறேன். 51 அக்ஷரம், அதுக்கு அக்ஷரலிங்கம்னு பேர். 51ங்கிறது மந்திரம். என்ன மந்திரம்னு அடுத்தாப்புல சொல்றேன். ராமலிங்க வள்ளல் பெருமான் 1823 பிறந்தார். 1874 மறைந்தார். 23க்கும் 74க்கும் எத்தனை வருஷம் வித்தியாசம்? 51 வருஷம். திருவாசகம் நடந்து வந்தால் வள்ளலார் மாதிரி இருக்கும். திருவாசகம் எத்தனை தலைப்பு? அதுவும் 51 தலைப்பு. கந்தர் அனுபூதி எத்தனை பாட்டு? 51 பாட்டு. கந்தர் அனுபூதிக்கு இன்னொரு பேர் இருக்கு தெரியுமா? மாத்திருகா புஷ்ப மாலை. நம்ம பாட்டு ஞாபகம் வருதா? ஆசை கூர் பக்தனின் மனோபத்மமான பூ வைத்து நடுவேயார் அன்பான நூலிட்டு நாவிலே சித்திரமாகவே கட்டி ஒரு ஞான வாசம் வீசி பிரகாசியா நிற்ப மாசிலோர் புக்தி அடிபாட மாத்திருகா புஷ்பமாலை போல பாட பாதத்தில் அணிவேனோ. முருகா, நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அருணகிரியார் ஆசைப்பட்டானாம். இப்ப நம்மெல்லாம் பரவாயில்ல. அருணகிரியாரே ஆசைப்பட்டாருன்னா நம்மெல்லாம் பரவாயில்ல, ஆசைப்பட்டார். ஆமா, எதுக்கு ஆசைப்பட்டாரு? 4 வீடு கட்டுறதுக்கா? இல்ல கல்யாணம் கட்டிக்கிறதுக்கா? பிள்ளை குட்டி பெறதுக்கா? புகழ்? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எதுக்கு ஆசைப்பட்டார் தெரியுமா? தாமரை மாதிரி என் மனசை வைக்கணும், அதுல அன்புங்கிற நூலை போடணும், அதுல என் நாக்கில அதை சித்திரமா கட்டணும், அது ஞான வாசம் வீசணும், பெரிய மனுஷங்கள் எல்லாம் அதை பாராட்டணும். இப்படி மாத்திருக்கா புஷ்ப மாலை கட்டி உன் திருவடியில் வைக்கணும். மாத்திருக்கா புஷ்பம்னா சமஸ்கிருதத்தில சமஸ்கிருத ஒலி எழுத்துன்னு அர்த்தம். சமஸ்கிருத ஒலி எழுத்து 51. அதனாலே அதுக்கு மாத்திருக்கா புஷ்ப மாலை அப்படின்னு பேரு. தமிழ்ல 9 பாட்டுக்களை சேர்த்தா நவமணி மாலைன்னு சொல்லுவாங்க. மீனாட்சி பஞ்சரத்தனம் 5 பாட்டு பாடினா பஞ்சரத்தனம் வாங்க. நாகரத்தனம் அல்ல, பஞ்சரத்தனம். பஞ்சரத்தனம் வாங்க 5 பாட்டு பாடின. அது மாதிரி மாத்திருகா புஷ்ப மாலைன்னா 51 எழுத்து. 51 எழுத்துக்கு அடையாளமாக நான் 51 பாடல்களை பாடி எம்பெருமான் திருவடியில் அணிவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அருணகிரியார். அந்த ஆசையை முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுத்தான். நம்ம இப்பத்தான் கந்தர் அனுபூதி கொள்ள போறோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் திருவண்ணாமலைக்கு போகலாமா? நீங்க என்ன ஆகஸ்ட் மாதம் போயிட்டு திரும்பிடுவீங்கல்ல? இப்ப திருவண்ணாமலைக்கு எல்லாரும் போறோம்.
திருவண்ணாமலைக்கு முன்னால கிட்டத்தட்ட ஒரு 20-25 கிலோமீட்டருக்கு முன்னால ஒரு சின்ன ஊர் இருக்கு. அந்த ஊர்ல ஒரு மலை, மலை மேல அற்புதமான சிவன் கோயில். அந்த ஊருக்கு பேர் தெரியுமா? அரை அணி நல்லூர். அரை அணி நல்லூர். இப்போ போய் பாத்தீங்கன்னா அந்த ஊர் இருக்காது. அரகண்ட நல்லூர்னு பேரை மாத்தி விட்டாங்க, நிறைய மாத்தி விட்டாங்க. திருவண்ணாமலையில மேற்கு கோபுரத்தை பேய் கோபுரம்னு மாத்தி விட்டாங்க. எனக்கு ஆச்சரியம், பேய் எங்கடா கோபுரத்துக்குள்ள வந்துச்சு? நான் அந்த பக்கம் போனேன். ஐயோ போகாதீங்க, பேய் பிடிச்சுக்கிறோம். நான் போனா நம்மளை எந்த பேயும் பிடிக்காது, ஓடி போயிரும். போய் பார்த்தேன், இன்னும் பேய் பிடிக்கல. ஒருத்தரை கேட்டேன், என்னங்க பேய் கோபுரம்ங்கிறான். ஐயா அந்த அநியாயத்தை ஏன் கேட்குறீங்க? அது பேய் கோபுரம் அல்ல, மேற்கு கோபுரம், வெஸ்டர்ன் டவர். மேற்கு கோபுரம், மேற்கு கோபுரம், மெய் கோபுரம், பேய் கோபுரம்னு ஆக்கிவிட்டாங்க. அது மாதிரி அரையணி நல்லூர் இப்போ அரகண்ட நல்லூரா நிக்குது. அரையணி நல்லூர்ல திருஞான சம்பந்த பிள்ளையார் வழிபாடு பண்ணிட்டு திரும்பி பார்க்கிறார். தூரத்துல திருவண்ணாமலை. இப்போ உள்ள கோபுரம் எல்லாம் அப்ப கிடையாது, சின்ன கோயில். அம்பாளுக்கு சுவாமிக்கு ஒரே சன்னதி. அம்பாள் சன்னதி ரொம்ப நாளைக்கு பின்னால நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் கட்டினார்கள். அது வரைக்கும் சிவன் சன்னதிகளை தான் அம்பாளும் கூடவே இருந்தான். அந்த காலம் சின்ன சன்னதி. திருஞான சம்பந்தர் பார்க்கிறார், அது என்ன அங்க ஒரு மலை தெரியுது. எல்லாரும் சொன்னாங்க அது திருவண்ணாமலை. அப்படியா, நான் போய் பார்க்கணுமே. சின்ன குழந்தை, வயசு 10-12, கூட பல பேர் நிக்கிறாங்க. காட்டு பாதை, சாமி எப்படி போறது? இல்ல நான் போகணும், வழிகாட்டணுமே, யாராவது ஆள் போதுமே. ஞான சம்பந்தருக்கு யாரை வழிகாட்ட முடியும்? ஒரு பூ கொடல பையன் இது மாதிரி பூ வச்சுக்கிட்டு நிக்கிறான். பக்கத்துல வந்தான், நான் வழிகாட்டுறேன் வாங்க. ஞான சம்பந்தருக்கு வழிகாட்ட ஒரு சின்ன பையன், ஒரு 12-13 வயசு, சிறன்னு அழகா இருக்கிறான், கூட்டிகிட்டு போறான். இவர் பாடிக்கிட்டே போறாரு, அதன் கேட்டு ஆடிக்கிட்டே போறான். திருவண்ணாமலைக்கு வந்தாச்சு. நேர கையை காமிச்சான். இவருதான் அந்த காலத்துல கையை காமிச்சார். பீருடைய பிரமாபுரம் மேறிய பெருமான் இவன் அன்றே. இவருக்கே அந்த பையன் கையை காட்டு. எப்படி இருக்கு? திருநெல்வேலிக்கு அல்வா கொடுத்த மாதிரி அப்படித்தானே இவருக்கே பையன் கையை காட்டுறான். அந்த ஆளுக்கு கோவில். இவர் பார்த்தாரா, சந்தோஷமா இருக்கா. சாமி பேர் என்ன? அண்ணாமலையா. அம்பாள் பேர் என்ன? உண்ணாமலை தாயார். ஆகா, உண்ணாமலை உமையாளோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னார்ந்தன அருவித்திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவாவன மருமே விழவார்கனி வடமூறிய கடல் வண்ணனும் வேற கிழகாமரை மதமேதுரை கேடில் புகழோனும் அளவாவனம் அழலாகிய அழல்ன நெருப்பு அளவாவனம் அழலாகிய அண்ணாமலை அண்ணல் தளராமுலை முருவன் உமை தலைவன் அடி சரணே. பாடுறாரா? இந்த பக்கத்துல நம்ம பையன் கேட்டானா, பாட்டை முடிச்சாரா, திரும்பினாரா, பையன் ஆகணும் மறைச்சிட்டேன். எல்லாருக்கும் போச்சு வச்சு ஞான சம்பந்தருக்கு வழிகாட்டக்கூடிய தகுதி உலகத்திலேயே அண்ணாமலையாருக்கு மட்டும்தான் உண்டு. அண்ணாமலையார் வழிகாட்டினார். அந்த திருவண்ணாமலை, அந்த ஞான சம்பந்தர். இது நடந்தது 7ஆம் நூற்றாண்டு. கிட்டத்தட்ட 640-645 ஒரு உத்தேச கணக்கு. 640-45 பின்னால 15ஆம் நூற்றாண்டு திரும்பவும் அங்கே ஒரு ஆள், நம்ம அருணகிரிநாதர். வாழ்க்கையில அடிபட்டு மேலே இருந்து விழுந்து எம்பெருமான் நாக்கில சரவண பவன் எழுதி பல ஊர்களுக்கு போய் பாடி, எல்லா ஊருக்கும் போய், வயலூருக்கும் போய், ஆறுபட வீட்டிற்கும் போயிட்டு கடைசியா திருவண்ணாமலைக்கு திரும்ப வந்துட்டார். அருணகிரியா இலங்கைக்கெல்லாம் போயிருக்க. இருந்த வாக்கிற வடநாட்டுல உள்ள பல கஷேத்திரங்களை பாடி இருக்கிறார். மொத்தம் பாடின பாட்டு 16,000 பாட்டு. 16,000 திருப்புகழ் அமுதம்.
மொத்தம் 16,000 பாட்டு. அவருக்கு ஒரு ஆசை, ஞானசம்பந்தர் மாதிரி பாடணும். ஞானசம்பந்தர் எத்தனை பாட்டு பாடினார்? 16,000 பாட்டு. பூமி அதனில் பிரபுவான புகழில் தகர் போல அமிர்த கவி துளை பாட அடிமைதான கருவாயே. அது மாதிரி பாடினார். கிடைச்சது 1300 சொச்சன. மற்ற பாட்டெல்லாம் போயிடுச்சு. அருணகிரிநாதர் அந்த ஊருக்கு வந்துட்டார். அங்கு பிரபல தெய்வ மகாராஜான்னு ஒரு ராஜா இருக்கிறான். அவன் இவருக்கு வரவேற்பு கொடுத்தான். நம்ம நாட்டுல ஒரு ஆமை இருக்கு, பொல்லாத ஆமை. அந்த ஆமை புகுந்தா அந்த வீடு உருப்படாது. எந்த ஆமை தெரியுமா? பொறாமை. வரக்கூடாது, பொல்லாத ஆமை அப்படிங்கிற மாதிரி. ஆபத்து ஆபத்து அநியாய ஆபத்து. கண்டு பற்று பொறாமப்படக்கூடாது. அடுத்தவனோட போட்டி போடலாம், பொறாமப்படக்கூடாது. அழுக்காறுன்னு பேரு. திருவள்ளுவர் ரொம்ப இனிமையா பேசுறவரு பொறாமைய பாவின்னு திட்டுறாரு. அழுக்காறுன்னா ஒரு பாவி திருச்செற்று தீகுடி குய்த்து விடும். அழுக்காறுங்கிறது பாவிங்கிறார். அங்கே சம்பந்தாண்டான்னு ஒருத்தன், அவன் காளி உபாசகன். அவனுக்கு பொறாமை வந்துருச்சு. அது என்ன, இவ்வளவு காலத்துக்கு நான் தான் இங்கே இருந்தேன், இந்த ஆளு யாரோ அருணகிரியாராம், இங்கே பிறந்தவராம், முருகாங்கிறார், கூடாது, இவர் ஒரு வழி பண்ணிக்கிறார். ராஜாட்ட போனான் மகாராஜா, நான் காளியை வரவழைக்கிறேன், இவரை முருகனை வரவழைக்க சொல்லுங்கள். இவர் ராஜா பார்த்தான், பரவாயில்ல, இந்த 2 பேர் சண்டையில நம்ம ஓசியில 2 பேரையும் பார்த்துட்டு போயிடலாம். முருகனையும் பார்க்கலாம், காளி மாதாவையும் பார்க்கலாம். அருணகிரியார கூப்பிட்டான். அருணகிரியார் வந்தார். நீங்க முருகனை வரவழைக்க முடியுமா? முருகன் நினைத்தால் வருவான். என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் நான் யாருன்னு கேட்டார்ல. சொந்த நோயை என்னால் எரிக்கவும் என்னால் தரிக்கவும் என்னால் நினைக்கவும் இங்கு நான் யார்? அவன் நினைச்சா வருவான். சரி, ஏற்பாடு பண்ணு. கீழகோபுரம் 11 நிலை. திருவண்ணாமலை கோபுரம் 11 கட்டணம், 11 மாடி, 11 நிலை. மீனாட்சி கோவில் கோபுரம் கூட 9 நிலை தான். திருவண்ணாமலை 11. எல்லாம் அதுக்கு முன்னால வந்து உட்கார்ந்துட்டாங்க. சம்பந்தாண்டா மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சான். மந்திரம் சொன்னா காளி வரணும். புரட்டான். குரு பெருமான் போய் மடியில் உட்கார்ந்துட்டார். மா போகாதே, மந்திரம் சொன்னா நான் போகணும்ப்பா. இவன் பொறாமக்காரன், போகாதே. இல்லப்பா, மந்திரத்துக்கு நான் கட்டுப்பட்டவன், போகணும். அப்ப ஒண்ணு செய். என்ன? அவனுக்கு மட்டும் காட்சி கொடுத்துட்டு வந்து. ஆமா, கடவுள் நினைச்சாதான் நம்மளால கடவுளை பார்க்க முடியும். கடவுள் நினைக்கலன்னா எதிர்த்தாப்புல நின்னா கூட நம்மளால பார்க்க முடியாது. திருஞான சம்பந்தருக்கு கால் கொடுத்தாள்ல அம்மா, அப்பா பக்கத்துல நின்னார்ல, அது திருஞான சம்பந்தருடைய அப்பாவுக்கு தெரியல. இங்க 2 பேரும் நிக்கிறாங்க, ஆனா அவருக்கு தெரியல. யாரா பால் கொடுத்தது? இவர் என்ன சொல்றாரு? இவன் என்றே வீருடைய பிரமாபுரம் மேலிய பெருமான் அவன் என்றே இல்ல, இவன் நிற்கிறானே, இவன் தான். எனக்கு தெரியலையே. கடவுள் காட்டினால்தான் காணணும், காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காதே. அதனால காளி மாதா காட்சி கொடுத்தாள். சம்பந்தாண்டானுக்கு தெரிஞ்சது, ராஜாவுக்கு தெரியல, மந்திரிக்கு தெரியல. எல்லாம் தவிக்கிறாங்க. இதோ காளி, அதோ காளி, ஒன்றும் புரியல. தடுமாறுறாங்க. காளி மாதா தன்னை மறைத்து கொண்டு விட்டார். சம்பந்தாண்டானுக்கு மட்டும் காட்சி. கோபம் வந்துருச்சு ராஜாவுக்கு. அருணகிரியார கூப்பிட்டார். நீங்க பாடி முருகனை வர சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்ச பாட்டு. அகிலமேறு மீதாட அபின பாடித்தானாட அவளோட வீசிவாடாடு விடையிலேறுவாராட அருகு பூத வேடாடும் அவையாட. முருகன் ஆடணும்னா இவ்வளவு பேர் ஆடணும். மெயில் சுவிட்ச தட்டுனா அத்தனை லைட்டு எரியணும். அப்பதான் அது மெயில் சுவிட்சு. முருகன் ஆட ஆரம்பிச்சா மயில் ஆடும். மயில் ஆடுனா இத்தனை பேர் ஆடுவாங்க.
பூமியை தாங்குற ஆதிசேஷன் ஆடுவான். மேலுமலை ஆடும், காளி மாதா ஆடுவா. காளி ஆடுனா சிவபெருமான் ஆடாம இருக்க முடியாது. சிவபெருமான் ஆடுவார். சரஸ்வதி ஆடுவா, ஆட்டோமேட்டிக்கா பிரம்மா ஆடிடுவாரு. மகாலட்சுமி ஆடுவா, திருமால் தன்னால ஆடுவார். எல்லாம் ஆடுது, மயில் ஆடுது. மதுரபாணி தானாட, மதரி வேதநாதாட, மதுவானுடோராட, மதியாட, மனச மாமியாராட. முருகனுக்கு மாமியார் யாரு? மகாலட்சுமி. நெடிய மாமனாராட. நெடிய மாமனார் யாரு? உலகளந்த பெருமாள். மதுரபாணி தானாட, மதரி வேதநாதாட, மதுவானுடோராட, மதியாட, வனசமாமியாராட, நெடிய மாமனாராட, மயிலுவாடி நீயாடி வரவேணும். கூப்பிட்டா முருகன் வருவானா மாட்டானா? ஓடி வந்து நிற்பான், காத்து கிடக்கிறான். எவன்டா கூப்பிடுவாங்க? நம்ம அவனை தவிர எவனையோ கூப்பிட்டு உட்கார்ந்து காட்சி அளிச்சார். கம்பத்திழையார் எல்லாரும் பார்த்தாங்க, கும்பிட்டாங்க. சேஷாதிரி சுவாமிகள் என்ற மகான் கம்பத்திழையார் கோயில் வாசப்படுகிற ரொம்ப காலம் உட்கார்ந்து இருந்தார். திருவண்ணாமலையில ஞானிகள் சித்தர்கள் வழிபட்டார்கள். சம்பந்தாண்டானுக்கு கோபம் வந்துருச்சு. என்னடா இப்படி செய்ய போக நம்ம பேர் மேற்கொண்டுதான் எடுத்து போயிடுச்சு. ராஜாவுக்கு கண்ணு தெரியும், என்னன்னு புரியல. என்ன செய்யலாம்? சம்பந்தாண்டான் பார்த்தேன். இப்போ ஒரு போடு போட்டு பார்ப்போம். பாரிஜாத பூ வந்தால் கண் சரியாகும். பாரிஜாத பூவா? அது தேவலோகத்துக்கு எல்லாம் போகணும். அருணகிரியா அனுப்புங்க. அவரு கூப்பிட்டா முருகனே வர்றாரு. அப்புறம் என்ன? அருணகிரியார கூப்பிட்டாங்க. புரிஞ்சு வச்சு கிளியா மாறினாரு. அங்க ஒரு கிளி செத்து கிடந்தது கோபுரத்தை. உச்சந்தர வழியா உயர அதுக்குள்ள விட்டார். கிளி பறந்தது, அருணகிரி உடம்பு விழுந்துருச்சு. கிளி பறந்து போனது, பாரிஜாத பூவை பார்த்தது, கொண்டு வந்தது. பாரிஜாத காற்று பட்ட உடனே திருவண்ணாமலையில யாருக்கெல்லாம் கண்ணு தெரியலையோ எல்லாருக்கும் கண்ணு தெரிஞ்சது. நெல்லு கிடைத்தனீர் வாய்க்கால் வழிகோடி உள்ளுக்கும் அங்கே கொசியமான். தொண்டுகையில் நல்லார் ஒருவர் உடனே அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. எல்லாருக்கும் கண்டு வந்துருச்சு. அருணகிரியார் கிளி ஓடி போய் பார்த்தது. உடம்ப மாத்தணும். அருணகிரி உடம்ப சம்பந்தாண்டான் எரித்து விட்டான். இப்போ கிளியா தான் இருக்கணும். கடவுளே கிளியாக்கி விட்டியே. நேரம் பறந்து போய் முருகன் தோல்ல உட்கார்ந்தான். வலது தோல்ல முருகன் பெருமான் பக்கத்துல உட்கார்ந்த. இப்படி கேட்கிறார். ஆமா, கிளிக்கு தானே பேச தெரியுமா? யாரும் சொன்னதைத்தான் சொல்லுவான். என்னமா சொன்னாதானே சொல்லணும். அதுவாவா புராணம் படிக்க? நீ சொன்னா அது திருப்பி சொல்லணும். கசாப்பு கடைக்காரன் வீட்டுல வளர்ற கிளி வெட்டு தூத்துங்க. சிவனடியார் வீட்டுல வளர்ற கிளி ஓம் நம சிவாய சிவாய நமங்க. சொன்னதைத்தானே சொல்லு. கிளிக்குள்ள காதுல உட்கார்ந்து யாரு பக்கத்துல? முருகன் தோல்ல உட்கார்ந்துதா? அப்படி கேட்டுதா? முருகன் சொன்னானா அதை திருப்பி சொன்னது. அதுதான் கந்தர் அனுபூதி. கிளி சொல்லல, சொன்னது யாரு? முருகன். அவங்க கிளிக்கு என்ன தெரியும்? சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை. ஏன் சார் நீங்க நல்லா ரீல் பண்றீங்களே, எங்க சொல்லி இருக்கு புரியுமா? யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால். நான் படிச்ச கல்வி அதெல்லாம் அவன் கொடுத்தான். ஏன் கொடுத்தான்? அவனை பாடுறதுக்கு எனக்கு கொடுத்தான். யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற. தாமேனா அவரேன்னு அர்த்தம். அவரு பாடணுமா, அதுக்காக எனக்கு அறிவை கொடுத்தான். தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் பயல் போல் அறமை புணர்வி நாமே நடவீர் நடவீர். ஆக அனுபூதிய பாடுனது யாரு? முருகப்பெருமான். வாய் அசைச்சது யாரு? அருணகிரியார். பாட்டு பாடினது யாரு? டி.எம். சௌந்தரராஜன். வாய் அசைச்சது யாரு? சிவாஜி கணேசன். பாட்டு யாரு பாடினா?
டி.எம். சௌந்தரராஜன்ல பாடினாரு. அதுதான் அனுபவித்து போகும். இன்னும் சொல்லவா, இந்த கிளின்னா சுகம்னு அர்த்தம். சுகம்னா கிளி, சுகமா இருக்கிறதுன்னு ஒரு அர்த்தம். பேரின்ப சுகம். எது சுகம்? சும்மா இருக்கும் சுகம். நைமிசாரண்யம்னு ஒரு ஊரு போயிருக்கீங்களா? அம்மா போயிருப்பீங்களே. எங்க இருக்கு? உத்தரப்பிரதேசத்துல லக்னோ தலைநகர். லக்னோல இருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தூரத்துல நைமிசாரண்யம். சுத்தி விட்ட சக்கரம் நின்ன இடம். நேமினா சக்கரம், ஆரண்யம்னா காடு, நைமிசாரண்யம். மரத்துல எல்லாம் பெருமாள் இருக்காரோ, வனானி விஷ்ணுமா, வனமெல்லாம் விஷ்ணு, அருமையான சக்கரம். அங்கே வியாச பகவான் உட்கார்ந்து இருக்க. வியாசருக்கு ஒரு ஆசை, ஒரு புள்ள பெறணும். புள்ள பெறணும்னா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே. வியாசர் சொல்ற, கல்யாணம் பண்ணலாம், பண்ணிக்க மாட்டேன். அப்புறம் எப்படியா புள்ள? ஆமா, புள்ள வேணும். தவம் பண்ணார். பெருமா காட்சி கொடுத்தாரோ, என்ன வேணும்? புள்ள வேணும். ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஏதோ உங்களை ரொம்ப வச்சு, அப்புறம் எப்படி புள்ள வளர்க்கணும்? புள்ள வேணும். அப்போ ஒன்று செய், என்ன? எதையாவது பார்த்து ஆசைப்படும். ஆசைப்பட்டாதான் பிறவி. ஆசைப்படலைன்னா பிறவி இல்லை. அம்மாவும் அப்பாவும் ஆசைப்பட்ட பாவம் தானே நம்ம வளர்ந்து இந்த பாடுபட்டு இருக்கான். அவங்க பேசாம இருந்திருந்தா நம்ம வளர்ந்து இருப்போமா? ஆசைப்பட்டா ஜென்மம், சரிதானே? ஆசைப்படலைன்னா ஜென்மம் கிடையாது. எதையாவது பார்த்து ஆசைப்படு. வியாச பகவான் நிமிர்ந்து நிற்கிறார். சூரியனை பார்த்தார். ஆகா, இந்த பேராற்றல், காற்றடிச்சது, இந்த வேகம். தண்ணீரை பார்த்தார். இந்த தூய்மை, காற்றிற்கு பக்கத்துல தண்ணீர், தூய்மை. ஒரு கிளி பறந்தது. இந்த கிளியின் தலை ஒரு குழந்தை வேணும்னார். பழிச்சுன்னு ஒரு மனுஷ உடம்பு கிளி தலையோட ஒரு பிள்ளை வந்துருச்சு. சுகபிரம்மம், சுகபிரம்மம். குழந்தை, ஞான குழந்தை. பிறக்கிற போதே ஞான குழந்தை. ஆடையெல்லாம் ஒன்றும் கிடையாது. பிறக்கிற போதே ஞான குழந்தை. குழந்தை மேல தேவலோகத்திற்கு போகுது. பின்னாலே வியாசரும் போறார். தேவலோகத்தில் பெண்கள் எல்லா ட்ரெஸ்ஸையும் கழட்டி வச்சுட்டு குளத்துல குளிச்சுட்டு இருக்காங்க. இந்த கிளித்தலையோட போனார பிரம்மச்சாரி இவர் முன்னால போறார். அந்த பொண்ணுவை இவர் கண்டுக்கவே இல்லை. நாய் போனா, கழுத போனா என்ன சேலையை எடுத்தா கட்டிக்குவோம், அப்படி விட்டுருச்சு. வியாசர் போனாரா, எல்லாம் வேகமா சேலை தூக்கி கட்டிடுச்சு. வியாசர் கேட்டாரு, என் புள்ள வயசான வாலிபன், மகன் போனா அப்படியே குடிச்சீங்க, நான் கிளம்பேன், நான் போறேன், நீங்க ஏன் எல்லாத்தையும் சேலை எடுத்து கட்டிட்டீங்க? அந்த பொண்ணு அழகா சொல்லிச்சு. என்ன சொல்லிச்சு தெரியுமா? அவருக்கு ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது. அதனால நாங்கள் இருந்து அவரை போனேன். அவருக்கு ஒண்ணு வேட்டு உண்டு கிடையாது. ஆணாவது பெண்ணாவது போடா, இது வெறும் சட்டம் தானே. ஆன்மாவுக்கு சட்டம் தானே உடம்பு. அது அப்படி நினைச்சாரு. நீங்க வேஷ்டி தொண்டு, அதனால உங்களை பார்த்த உடனே சேலையை கட்டிக்கிட்டோம். அவ்வளவு ஞானி சுகபெரு மகர்ஷி. அவர்தான் பாகவதம் சொன்னார். அந்த சுகபிரம்மம் கிளிக்கு அடையாளம். அந்த மாதிரி கிளியாக வந்து சொன்னதை சொல்லும் கிளி பிள்ளையாக முருகன் சொன்னதை பாடினார் அருணகிரியார். அதற்கு பேரு கந்தர் அனுபூதி. பூதினா செல்வம், அனுபூதினா அனுபவிக்கக்கூடிய செல்வம், விபூதினா ஈடு இணை இல்லாத செல்வம். என்ன செத்த நிதி, அதைத்தான் பூசி அனுப்ப போறாங்க. தங்கத்துல பல் கட்டி இருந்தா கூட தட்டிக்கிட்டு தான் உள்ள போடுவேன். கிராம் 12,000 ரூபா. என்னமா விடுவானா? தட்டி எடுத்துக்கிட்டு தான் போடுவாங்க. தங்கமா இருந்தா போச்சு, போயே போச்சு. விபூதி, விபூதினா என்ன? ஈடு இணை இல்லாத செல்வம். அனுபூதி, அனுபவிக்கக்கூடிய செல்வம். நனி அனுபூதி சொன்ன நாகர்கோன் காக்க அப்படின்னு சண்முக கவசம்
பாம்பன் சுவாமி சொல்றாரு, நனி அனுபவி சொன்ன நாகர்கோன் காக்க இத்தை கனிவோடு சொன்ன தாசன் கடவுள்தான் காக்க ஒன்றே. சண்முக வருஷம் பாராயணம் பண்ணா தெரியும் அவ்வளவு சிறப்பு. தாய்மான சுவாமி சொல்றாரு, திருப்புகழ் பாடிய அருணகிரியார் கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எந்த அருள் நாடி இருக்கும் நாள் என்னாலோ. கந்தருடைய அனுபூதி, அது என்ன அனுபூதி? கந்துன்னா பற்று போடு. மனுஷன் புடிச்சுக்க ஒண்ணு வேணும். இப்ப இந்த இடத்துல நின்று என்ன சுத்த சொன்னா நான் சுத்துவேன், சுத்தனா பொத்துன்னு கீழே வந்துடுறேன். ஒரு கம்பை புடிச்சுக்கிட்டு சுத்தனா விட மாட்டேன். உலகத்திற்கு சுத்தணும்னா முருகன்கிற கம்பை புடிச்சுக்கோ, கவலைப்படாம சுத்தலாம். அதனாலே அதுக்கு கந்துன்னா பற்று கோடு, முருகனுக்கு கந்தன். கந்துன்னா சேர்க்கப்படுதல், முருகனுக்கு கந்தன். அவங்க அம்மா என்ன பண்ணா, அம்பாள் பராசக்தி 6 குழந்தைய ஒன்னா சேர்த்தான். ஒரு உடம்பு 12 கை 6 முகம். அது என்னைக்கு சேர்த்தா? பெரிய கார்த்திகை என்னைக்கு தெரியுமா உங்களுக்கு? வைகாசி விசாகம் முருகனுக்கு பிறந்த நாள். அக்னியில இருந்து கொண்டாடணும் வைகாசி. ஐப்பசி சஷ்டி சூரசம்ஹாரம் பண்ணின நாள் கொண்டாடணும். கார்த்திகை பெரிய கார்த்திகை பௌர்ணமி 6 குழந்தை ஒன்னா சேர்ந்த நாள். தைப்பூசம் அப்பா குழந்தைக்கு வேர் கொடுத்த நாள். சார் அப்பா கொடுத்தாரா அம்மா கொடுத்தாரா? அப்பா தான் கொடுத்தார். அம்மா வேலுக்கு ஆற்றல் கொடுத்தார். மோட்டார் கொடுத்தது அப்பா, பெட்ரோல் போட்டது அம்மா. புரியுதோ? ஆமா, கந்தபுராணம் பதலைகை கொடுத்தான். வேல் கொடுத்தது எப்போ? தைப்பூசம் வேல் கொடுத்தது. மாசி மகம் முருகனுக்கு அப்பாவுக்கு உபதேசம் பண்ணது. திருவேரகத்துல அப்பாவுக்கு உபதேசம் பண்ணாருல்ல, மாசி மகம். சார் பங்குனி உத்தரம் தெய்வான கல்யாணம். என்ன ஒரு 12 மனத்திற்குள்ள இந்த முருகனுக்கு மட்டும் 5-6 பௌர்ணமி. இந்த அநியாயத்தை பார்த்தீங்களா? அதனாலதான் அவன் தமிழ் கடவுள். எத்தனை பௌர்ணமி ஆயிடுச்சு? வைகாசி பௌர்ணமி, அப்புறம் கார்த்திகை பௌர்ணமி, மார்கழி பௌர்ணமி, தை பௌர்ணமி, மார்கழி பௌர்ணமி விட்டுருக்கேன். மார்கழி பௌர்ணமி அப்பாவுக்கு திருவாதிரை தரிசனம், இவருக்கு இல்ல. தை பௌர்ணமி, மாசி பௌர்ணமி, பங்குனி பௌர்ணமி எல்லாம். கந்தன் என்ன அர்த்தம்? சேர்க்கப்பட்டவன், கையால் எழுத்தணைத்து கந்தன் என பேர் புனைந்து மெய்யாறு ஒன்றாக மேகுவித்து கந்தர் கனி கொடுப்பான். இப்போ அர்த்தம் சொல்றேன். கந்துன்னா பற்று கோடு. அனுபூதினா என்ன அர்த்தம்? அணுன்னா தொடர்ந்து, பூமின்னா ஒன்றுபடுவது. அனுபூதினா தொடர்ந்து ஒன்றுபடுவது. கடவுளோடு இடைவெளி இல்லாமல் தொடர்ந்து ஒன்றுபட வைப்பது அனுபூதி. ஒரு அர்த்தம் சொன்னேன், அனுபவிக்கக்கூடிய செல்வம். இப்ப 2வது அர்த்தம் சொல்லி இருக்கிறேன். கந்துன்னா பற்றுக்கோடு, அணுன்னா தொடர்ந்து, பூமின்னா ஒன்றுபடுவது, அனுபூதினா கடவுளோடு இடையீடு இல்லாமல் தொடர்ந்து ஒன்றுபடுவது. நம்ம என்ன தொடர்ந்தா ஒன்றுபடுறோம்? வெள்ளிக்கு வெள்ளி கோயிலுக்கு வந்துட்டு அப்போட மாரியம்மனை பார்த்துருக்கோம். அடுத்த வெள்ளி பார்த்துருக்கோம். என்ன அம்மா நீங்க போக அடுத்த வெள்ளி பார்த்துருக்கோம் கூடாது. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படி நினைக்கணுமா? உயிர்களுக்கு பற்றுக்கோடாக இருக்கக்கூடிய கந்தனோடு நம்மை ஒன்றுபடுத்துவது அனுபூதி. கந்தர் அனுபூதினா கந்தனோடு ஒன்றுபடுத்துவது. சிவானுபூதினா சிவனோடு ஒன்றுபடுத்துவது. இந்த பாருங்க, கந்தர் அனுபூதியை அணுவா படிக்க போறோம். இருக்கிற நேரத்தை கொடுத்து இது அறிவுக்கு தீனி. உங்களுக்கு அனுபூதி பாட்டு பாடம் சரிதானே? ரொம்ப பேருக்கு பாடம். அது ஏன் ஒரு உணர்ந்து சொல்றாங்க. அதுக்காகத்தான் இப்ப இந்த தலைப்பை நாம் எடுத்து கொண்டோம்.
தாயுமானார் சொல்ற, கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எந்த அருள் நாடி இருக்கும் நாள் என்ன. ஆமா, கந்தர் அனுபூதி எப்ப நமக்கு கிடைக்கும்? கந்தர் அனுபூதினா புஸ்தகம் இல்ல, இது கிடைக்கும் காசு கொடுத்தா. கந்தனோடு ஒன்றுபடுவது எப்ப கிடைக்கும்? ஆசை சங்கிலி அருந்து போனா கிடைக்கும். அம்மா பாட்டு ஞாபகம் வருதா? ஆசை சங்கிலி அருந்து போனா கந்தனோடு ஒன்றுபடலாம். எனக்கு வருதா? ஆசா நிகழம் துகளாயினபின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. வருதா? நிகழம்னா சங்கிலி. நமக்கு எத்தனை ஆசை, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, புகழாசை, எத்தனை மாலை, எத்தனை பொன்னாடை. எங்க ஊர்ல ஒருத்தர், அவருக்கு அன்னைக்கு 980 பொன்னாடை போத்தனாங்க. கடையே அங்கதான் இருக்கு. 980 பொன்னாடை வீட்டுக்கு வந்துருச்சு. என்னன்ட்டாரு கட்சிக்காரரு. நான் கட்சிக்காரன்னு சொல்லக்கூடாது. என்னன்னாங்க 980 இருக்கு. முதலாளி 980 இருக்கு. பாவிகளா, 20 காணுமே. புரியுதா? புரியலையா? 1000 பொன்னாட இவரு வாங்கி கொடுத்து மேடைகளை பொறுத்துங்கடான்னு இருக்காரு. அதுல 20 ரூபாய் ஆட்டையை போட்டுட்டு போயிட்டேன். எப்படி இருக்கு? இதுக்கு பேரு புகழாசை. இன்னும் பேர் அந்த பொன்னாடை இருக்க, அந்த பொன்னாடைய வச்சு காது கூட துடைக்க முடியாது. புரியுதா? ஆனாலும் ஆசை, எனக்கு பொன்னாடை போத்தனாங்க. ஆசாதிகளம் துகளாகினபின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. அருமையான நூல் கந்தர் அனுபூதி. இதுல நான் இப்போ முக்கியமா சொல்ல போறது முதல் பாட்டுல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு 5-6 பாட்டாவது போகணும். நாளையில இருந்து 8 பாட்டு ஓடிடும். அப்பத்தான் 51 பாட்டை இந்த 80வது ஆண்டுல ஒரு சாதனையாக நம்ம முடிக்க முடியும். உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். இந்த யூடியூப் போல பார்க்கக்கூடிய பெருமக்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அனுபூதி முழுக்க அதுல வரும். இப்போ காப்பு செய்யும் அங்கே ஆரம்பிக்கிறோம். நெஞ்ச கனகல் நெகிழ்ந்துருக தஞ்ச தருஷன் புகனுக்கியசே செஞ்சல் புனை மாறு சிறந்துடவே பஞ்சக்கரவானை பலம் பழிவார். இது பாட்டு. இந்த கடவுள் என்ன பண்ணாராம்? நம்மள கடல் தூக்கி போட்டாராம். கடல் தனியா போட்ட நீந்தி இருப்போம்ல, இந்த பையன் நீந்தப்படாதுன்னு ஒரு கல்லையும் கட்டி போட்டாராம். மனசுங்கிற கல்லை கட்டி போட்டாராம். இந்த மனசுதானே அநியாயம் பண்ணது. மனசு சுத்தமாயிட்டா வாழ்க்கையில சுகம். மனசு நினைச்சிருந்தா உடம்பு கிட்டு போயிடும். எனக்கு நீ காலையில பிடிச்சு ஒரு மாதிரியா இருக்கேன்னா தாட்சணம் இருக்கு. நான் நல்லா இருக்கிறேன், ஐ எம் ஆல் ரைட் சொல்லி பாருங்க, நல்லா இருப்பீங்க. மனசுதான் பொல்லாத மனசு. ஒண்ணுமே இருக்காது. அதை கற்பனை பண்ணி கெட்டு போகுது. கெட்டு போகுது இல்ல. எதை நினைக்கப்படாதோ அதை நினைக்கும். எப்படி நினைச்சா கேடோ அப்படி நினைக்கும். ஒண்ணும் பண்ண முடியாது. குரங்கு மனமெனவோர் பேய் குரங்கு மலைப்பயலே நீதான் மற்றவர் போல் என்னை நினைத்து மறுத்தாரே கண்டாய். வள்ளலார் சொல்றாரு, மனசு என்னவா? குரங்கா. வாழ்க்கைய மனசு ஓட்டலாமா? வாழ்க்கை சக்கரத்தை அறிவு ஓட்டணும். வாழ்க்கை தேர, வாழ்க்கை பிளேன அறிவு ஓட்டணுமா மனசு ஓட்டணும்? மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம். மனசு ஓட்டக்கூடாது. அமெரிக்காவில ஒரு குரங்க வளர்த்தாங்க. நல்ல கெட்டிக்கார குரங்காட்டாங்க. நம்ம கேள்வி கேட்டா பதில் காட்டு, சொல்லும் இல்ல காட்டு. அந்த அளவுக்கு அறிவுல குரங்கு. ஒரு 20 பேர் சின்ன பிள்ளைங்கள போனாங்க. குழந்தைங்க இதுல கொண்டுகிட்டு போறாங்க. அந்த அடுத்த மிருக காட்சியாளைக்கு போகுது. எல்லாம் வாழ் இல்லாதது, இது மட்டும் வாழ் உள்ளது. சரிதானா? எல்லாம் புரட்டுச்சு. பிளேன் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அத்தனை பேரும் செத்து போயிட்டாங்க. குரங்கு மட்டும் தப்பிச்சிருச்சு.
ஒரு ஒரு மரத்துல உட்கார்ந்துட்டு பார்த்துட்டே இருக்கான். எல்லாம் செத்து கிடக்குறாங்க. தகவல் தெரிஞ்சு எல்லாரும் வந்து பிளாக் பாக்ஸ கண்டுபிடிச்சு பார்த்தா பிளாக் பாக்ஸ்ல ஒண்ணு தெரியல. யோசிக்கிறான், இந்த குழந்தைக்கு பேச தெரியுமில்ல, கேட்போம். குழந்தை கிட்ட வந்தாங்க, அப்படி பார்த்தோம். எத்தனை மணிக்கு இந்த விபத்து நடந்தது கேட்டவன் கையில இருந்த ரிஸ்ட் வாட்ச புடுங்கிச்சு, சுத்தனிச்சு காமிச்சிருச்சு. ஓ, காலையில 8:30 மணிக்கு. அறிவுள்ள குழந்தை, காலையில 8:30 மணிக்கு. சரி, இந்த விபத்து நடக்கிற பொழுது இந்த பயணிகள் எல்லாம் என்ன பண்ணாங்க? தூங்கினாங்க. புரியுதா? குரங்கு அடையாளம் காமிச்சு. அடுத்தது, ஆமா, இந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் இந்த நமக்கு துணைக்கு வருவாங்கல்ல உதவி பண்றதுக்கு பிளேன்ல, அந்த பொண்ணுல, அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? பிளேன் ஓட்டுறான பைலட். புரியுதா? தமிழ்நாட்டுல எது அதிகமா விற்கிதுன்னு தலையை தூக்கிட்டு நிக்கிறோமோ அது உள்ள போய் கடைசி கேள்வி கேட்டாங்க, நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நீ அந்த ஓட்டுனே, பிளேன் ஆக்சிடென்ட் ஆகாம என்னையா பண்ண? அறிவு ஓட்டுனாத்தான் வாழ்க்கை விமானம் ஒழுங்கா போகும். மனம் ஓட்டுனா வாழ்க்கை போயிடும். அவ்வளவுதான் விழுந்தது. கடவுள் என்ன பண்ணிட்டான்? நெஞ்சம்ங்கிற கல்ல நம்மளோட கட்டி பிறவி பெருங்கடல்ல போட்டுட்டான். நெஞ்சங்கிறது கல்லா கனகல்லா? சார், கல்லுக்கு கனகல்லுக்கு என்ன சார் வித்தியாசம்? கல்லுன்னா கூட உருகும், கனகல்லு ஜென்மத்துக்கு உருகாது. சார், கல்லு உருகுமா? உருகும். சந்திரகாந்த கல் சந்திரன் ஒளிபட்டால் உருகும். இசை கேட்டால் பாறை இழகும். தெரியுமா? ராவணனுக்கும் அகஸ்தியருக்கும் போட்டி வந்துருச்சு. ராவணன் என்ன சொன்னான்? நான் தமிழ்நாட்டுக்குள்ள வரணும். அகஸ்தியர் சொன்னார், என்ன ஜெயிச்ச தாண்டா உள்ள வரலாம். ஜெயிக்கிறதா? என்ன போட்டின்னா, உனக்கு எதிர தெரியும், எனக்கு வீணை வாசிக்கிற தெரியும், அதுல போட்டி வைப்போமா? நீயும் வீணை வாசிக்கிற, நானும் வாசிக்கிறேன். சரி, முதல்ல யாரு வாசிக்கணும்? அகஸ்தியர். அகஸ்தியர் வீணை வாசிச்சாரா? அவங்க பாரதியில தன்னுடைய யானை வச்சுட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆகாசத்திலே இருந்து கிண்ணற விழுதனங்கள் அப்படிங்கிற பறவைகள்லாம் வந்துடுச்சு. இப்ப வருதோ? வராது. ஏன்னா நான் நல்ல பாட்டு கேட்டேன் வருது. நான் ஒரு சொல்லணும். பாடல்கள் இப்ப வந்துடுச்சு. இவனுக்கு ஆசனத்தை ஆஹா, அகஸ்தியர் எப்படி பாடுறாரு? பாட்டை முடிச்சாரு. ராவணா, இப்ப நீ பாடு. யாழ் வச்சிருக்காங்க, எடுத்துக்க பார்த்தாங்க, எடுக்க முடியல. என்னடா இந்த பாடல்களை வச்சு? பாடல்களை வச்சது அகஸ்தியரை பாடின உடனே அந்த பாறை இழகிடுச்சு. பாட்டை எடுத்துட்டு உடனே இறுதி இருந்துச்சு. இடையில பாறைக்குள்ள யாழ் இருந்துச்சா? இறுதின உடனே எடுக்க முடியல. தோத்து போயிட்டேன், நான் தமிழ்நாட்டுக்கு வரல. ராவணனை ஓடுனா, ராவணனை தமிழ்நாட்டுக்கு வராமல் துரத்தி விட்ட புண்ணியம் அகஸ்தியருக்கு உரியது. இல்லைன்னா அநியாயத்தை தமிழ்நாட்டுல படிக்க மாட்டாரா அகஸ்தியர்? வேற என்ன சொன்னேன்? சந்திரகாந்த கலந்து சந்திரன் ஒளிபட்டால் உருகும். பாறை இனிய இசை கேட்டால் இழகும். அறிவி வாய்ந்தால் கலந்தும் கலரை. பெரிய கடலு ஒரே மாதிரி அடி போட்டுனா அப்படியே ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கு. எடுத்து பார்த்தா சிவகலிங்கம் நர்மதை ஆத்துல கடலில் கடலில் கலந்து கூட உருது கொண்டா என்ன நெஞ்ச கடலில் உருகலையே. கடல்லே மைய ஒரு காதலத்தில் உருதும் என் கடல் நெஞ்ச உருகலையே. கடமை கிழங்காத வன்மையை நாதுகன் கடப்பிரிக்க ஒரு கடலோ தாய்மான. அப்ப இது என்ன கடலு? அது கடந்து இந்த நெஞ்ச கனகடல். கனகன்னா அதிகமான
ரொம்ப உருகாத கலந்து, இந்த கலந்து நெஞ்சக்கரண கலந்து கடவுள் இதோட கட்டி நம்மளை போட்டுட்டேன் சார். நீ இந்த பார்க்கணும் கலந்து இழுக்குது, என்ன செய்யணும்? இந்த கலந்ததை உருக்கணும். உருக்கினா நம்ம நீந்தி இருக்கும். பெருங்கடல் நீந்தான் கலந்தத உருக்கணும். கலந்தத உருக என்ன செய்யணும்? முருக பெருமாகிட்ட போய் கண்ணீர் விட்டு அழுதால் நெஞ்சல கரணகரத்து உருகும். நெஞ்சல கலந்து உருகிட்டா பிறகு பெருது கடல்ல ஜம்முன்னு மிதந்து எந்திரிச்சு கரையலாம். நெஞ்சல கலந்து கலந்துல கலந்து உருகிறது இல்ல, நெகிழ்ந்து உருக கடவுளை நினைச்சு நெகிழ்ந்தால் உன் வினையெல்லாம் நிகழ்ந்தது. ஆண்டவன் கிட்ட போய் நீ நெஞ்சு நஞ்சு மனசு நஞ்சு கும்பிட்டா உன் வினையெல்லாம் நஞ்சு போய்கிறது. நினைந்துருவோம் அடியாரை நெய்ய வைத்தார், நில்லா வேதி வினைகள் நீங்க வைத்தார். தஞ்சமடைந்தவர்களை காப்பாற்றக்கூடிய சண்முகத்திட்ட போ. தஞ்சகத்து அருள், தஞ்சகத்து அருள்னா தஞ்சமடைந்தவரை காப்பாற்றக்கூடிய காலங்களை விழுந்துட்டா காப்பாற்றுறதுக்கு தயாராகிறவங்க ரெண்டு பேரு. ஒண்ணு அப்பா, இன்னொன்னு பிள்ளை. அப்பா என்ன பண்ணுவாரு? காலை கடந்துதான் தூக்கி தலையில வச்சுச்சுவாரு. சந்திரன் காலை கடந்துதானே தூக்கி தலையில வச்சுச்சுவாரு. உள்ள அதுக்கு மேல கருவை கடல் கூட்டா ஓடி விடுவான். முருகான்னு சொன்னீங்கன்னா முன்னாள் முருகா நினைக்கில் இருகாலில் தோன்றும் முருகா எனவோ தரமோ அடியா முடிவே நினைத்தான் அருள்வோமே. முருகா துர்கா பரமா குமரன் உயிர்கா எனவோ தஞ்சகத்தரும் சண்முகன். ஓ, அவனுக்கு எத்தனை முகம்? 5 முகம். சண்முகம். ஏன் சார் 5 முகம்? 5 முகம் எதுக்காக வந்து? அப்பாவுக்கு 5 முகம், அதனால அவனுக்கு 5 முகம் இல்ல. அவனுக்கு ஒரு முகம் கூட. அது என்ன முகம்? அப்பாவுக்கு இல்லாத ஒரு முகம். அப்பாவுக்கு என்ன 5 முகம்? சிவபெருமானுக்கு நேபாளத்துல போய் பாருங்க. பசுபதிநாதர் வடக்கில தெற்கில கிழக்கில மேற்கில மேல 5 பக்கம் பார்க்கலாம். ஈசானி தத்புருஷம் அகோரம் பாமரேகம் சத்தியோஜாதம். கீழே இருக்கவங்களை யாரு பார்க்கறது? அப்பா இன்னைக்கு மேற்பார்வையிலே போயிட்டா எங்களெல்லாம் யாரைய காப்பாத்துவா? அதுக்காகத்தான் அப்பா கீழே பார்த்தாராம். அதுக்கு பேரு அதோபுதம். இப்ப அதை சேர்த்தா மொத்தம் என்னாச்சு? 6 முகம் ஆச்சு. அருள் புரிவதற்கு 5 முகம் போதாது என்று சிவபெருமான் 6 முகம் எடுத்துக் கொண்டார். அந்த பெருமான் அறுமுக சிவனாக மாறினார். முருகன் யாரு? அறுமுக சிவன். ஷண்முகன் 6 முகம். தஞ்சமென வந்தவருக்கு அருளக்கூடியவன் சண்முகன். அவனுக்கு என்ன செய்யணும்? செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர யானை பதம் பணிவான். அவனுக்கு மாலை கொடுக்கணும். மாலை எப்படி இருக்கணும்? செஞ்சொல் புனை மாலை. தமிழ்ல 5 இலக்கணம். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. 5 இலக்கணம் வரக்கூடிய ஒரு மாலையா இருக்கணும். சொல்லாத தொடுத்த மாலை. ஏங்க, பாமாலை தேவையா? பொன்மாலை தேவையா? பூமாலை தேவையா? தண்டு பூமாலை. கழுத்துகளுக்கு தங்க மாலை. வாயில சொல்றது பாமாலை. கூட எதுமா தேவை? தங்க மாலை இல்லையா? பூமாலை வாடி போயிடும். தங்க மாலைக்கு மனம் கிடையாது. பணம் உண்டு, மனம் இல்லை. பூமாலை வாடும். மனம் பொன்மாலைக்கு இல்லை. பாமாலை என்னைக்கு நிற்கும். அதனால அவனுக்கு செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவேன் பஞ்சக்கர யானை பதம் படிவான். யானையை கும்பிடுவான். எந்த யானைய? நம்ம திருவிழா போற யானையவா? 5 கை யானை. திருவிழா போற யானைக்கு எத்தனை கை? ஒத்த கை, தும்பி கை. நம்ம
பெருமாள் விநாயகருக்கு 5 கை 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இடம்பிறை போதுமையிற்றனை 5 கை. ஆமா, எதுக்கு இவருக்கு 5 கை? எழுத்தாணி வச்சிருக்காருல ஒரு கை, அது படைப்புக்கு அடையாளம். மோதகம் வச்சிருக்காருல ஒரு கை, அது காப்பாற்றுவது. சாப்பிட்டா தானங்க இருக்கலாம். மோதகம் வச்சிருக்கிற கை காப்பாற்றுவது. அங்குசம் வச்சிருக்காருல அது அடிப்பது. ஆக்கல், காத்தல், அழித்தல். முக்கியமா பாசம் வச்சிருக்காருல கையில பாசம், அது மறைத்தல். எது அருளல்? தும்பிக்கை தான் அருளல். தும்பிக்கைய பார்த்தா நமக்கெல்லாம் நம்பிக்கை வந்துடும். தும்பிக்கை உண்டு கவலைப்படாதேன். தும்பிக்கையை தூக்கி யானை தலையில வைக்குது இல்ல, அது மாதிரி. ஆக 5 தொழிலை செய்வதற்கு 5 கரத்தோடு வந்தவர் நம்முடைய விநாயக பெருமான். பஞ்சக்கர யானை பதம் பணிவான். ஆமா, யானை முகனுங்காம யானைங்கிறாரு. எங்க முருகனுடைய அண்ணா யானையா, யானை முகனா? என்னமா, யானை முகம் தானே. இவர் என்ன யானைங்கிறாரு? பஞ்சக்கர யானை பதம் பணிவான். ஏன் தெரியுமா? முருகனுக்கு பிடிச்சது யானை முகம் இல்ல, யானைதான். என்ன சார் புதுசா சொல்றீங்க? யானை முகனை பிடிக்குமா, யானையை பிடிக்குமா முருகனுக்கு? நல்ல யோசிங்க. வள்ளிமலைன்னு ஒரு ஊரு, அங்க வள்ளின்னு ஒரு பொண்ணு. முருகன் அவனை காதலிக்கிறான், அவளும் முருகனை காதலிக்கிறான். முருகன் அங்கே முதல்ல வேடனா போனான், வள்ளி விரட்டிவிட்டா. போய் அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, முருகனைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் வந்துட்டான். அதுக்குள்ள அவங்க அப்பா எல்லாம் வந்துட்டாங்க. வந்த உடனே வேடன் வேங்க மரமா மாறிட்டான். அப்பா வந்து பார்த்தாரு, இன்னும் காலையில வரைக்கும் வேங்க மரம் இல்ல, இப்ப வந்திருக்கு, எல்லாரும் வெட்டுன்னாங்க. அப்பா சொன்னார், நம்பிராஜா மரத்தை வெட்டாதே, மரத்தை வெட்டக்கூடாது, புதுசா மரம் வைக்கணும். நம்ம தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் எழுதி போடணும், மரத்தை வெட்டாதீங்க, புதுசா மரம் வைங்க, மழை பெய்யாது. எழுதி போடணுமா இல்லையா? மரத்தை வெட்டாதேன்ட்டான். போயிட்டாங்க. திரும்பவும் முருகன் வேடன் ஆயிட்டான். வள்ளி பொண்ணுட்ட வந்தான். இவ்வளவு கோபம் தாங்க, ஏடா வேடா மூடா போன திட்டா. இதெல்லாம் யாரு சொன்னது? தாய் இவர் சொன்னது. யாரு? கிருபானந்த வாரியார். ஏடா வேடா மூடா போடான்ட்ட கடுமையா திட்டியிருக்கான். இவன் கேட்டு சிரிச்சுட்டு இருக்கான். ஈதார் அணிகுடன் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைத்ததுனால கேட்டுட்டு இருக்கான். அவன் போன்ல இருந்தா கோபிச்சிருப்பான், தீபொடி சொல்லி இருந்தா கோபிச்சிருப்பான். அவன் தமிழால திட்டுனானா தாங்கிட்டான். என்ன புரியுது? வீட்டுக்காரரை திட்டனா தமிழால திட்டுங்கோ, இங்கிலீஷ்ல திட்டாதீங்க. ஒரு பொண்ணுட்டே சொன்னேன், அது சொல்லுது, ஐயோ தமிழ்ல திட்டனா அவருக்கு புரிஞ்சு வருது. புரியுதா? அதெல்லாம் வேண்டாம், விட்டுருங்க. இப்ப வேடனை திட்டாரா? வேடன் என்ன பண்ணான்? இப்போ திரும்ப அவங்க அப்பா வந்துட்டாரு. வந்த உடனே வேடன் என்ன பண்ணான்? கிழவன் ஆயிட்டான். அவரு வந்தாரு, அப்பா சாமி எங்க போறீங்க, எங்க இருந்து வர்றீங்க? நான் கைலாசத்தில இருந்து வர்றேன். எங்க வந்தீங்க? குமரி ஆள வந்தேன். குமரி ஆள வந்தேன்னா கன்னியாகுமரிக்கு ஆள வந்தேன்னு ஒரு அர்த்தம். இந்த குமரி பொண்ணோட விளையாட வந்தேன்னு ஒரு அர்த்தம். விவரமான ஆளு. குமரி ஆள வந்தேன். அப்படியா? கவலைப்படாதீங்க சாமி, என் பொண்ணு உங்களை பார்த்துடுவான். சந்தோஷம், அதுக்கு தானே வந்திருக்கிறேன். முடிஞ்சு போச்சு. இப்ப கிழவனாரு என்ன பண்ணாரு? எனக்கு தாகமா இருக்கு. பொண்ணு கூட்டிக்கிட்டு வள்ளி மலையில சுனைக்கு போனது. சுனையில போய் தண்ணி எடுத்து கொடுத்தது, குடிச்சாரு. ஒரு பெரிய கால், ஒரு சின்ன கால் இன்னைக்கும் வள்ளி மலையில சுனையில இருக்கு. பெரிய கால் கிழவர், சின்ன கால் வள்ளி. வழியில வந்தாச்சு. இப்ப என்ன சொன்னார் கிழவனார்? தாகம் தீர்ந்தது, மோகம் தீரவில்லை. ஏயா கட்டையில போற வயசுல உனக்கு என்ன கல்யாண ஆசையா? திட்டி இருப்பாடா இல்லையா? அதெல்லாம் முடியாது, உன்னை கல்யாணம் பண்ணிக்காம விட மாட்டேன். முடியாது, வயசுக்கு தகுந்தாப்புல பேசு. என்னைக்கும்
இளைஞனை நம்பலாம், கிழவனை நம்பக்கூடாது. புரியுதா? அவன் வயசுக்கு தகுந்தாப்புல பேசணும்ல. கோபம் வந்துருச்சு, வண்டி போனது. என்னையா பேசுற நீ? நினைச்சார் யார? அண்ணனே. அண்ணன் எப்படி வந்தார்? யானையா வந்தார். யானையை பார்த்த உடனே வள்ளிக்கு பயம். சுத்தி சுத்தி ஓடுனா, யானை ஓடுனுச்சு. கடைசி ஒரு பக்கத்துல வந்து நிக்கிறா. யானை போச்சுடுங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு போச்சு. எதுல வம்பா போச்சே, இந்த ஆளு உயிரை எடுக்கிறானே, சரி கல்யாணம் பண்ணிக்கிறேன். யானை போயிடுச்சு. இதை என்ன சொன்னா, அது யானை வந்ததுக்காக சொன்னேன், அதுக்காக பல்லு போன பாட்டனை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? திரும்ப அண்ணான்னாரு, திரும்ப யானை வந்துருச்சு. எதிர இவர் கூப்பிட்டா யானை வருது. கடைசி ரொம்ப கஷ்டம், வருத்தம். பக்கத்துல வந்து நிக்கிறா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? முருகான்னா அவன் முருகனா மாறிட்டேன். நிறுத்துங்க. வள்ளி கல்யாணத்துக்கு உதவி பண்ற பொழுது அண்ணா யானை முகமா வந்தாரா, யானையா வந்தாரா? அதனாலே முருகனுக்கு ரொம்ப பிடிச்சது யானை. அதனாலே இந்த பாட்டுல பஞ்சக்கர யானை பதம் பணிவான். யானை முகன்னு பாடல, புரியுதாமா? பஞ்சக்கர யானை பதம் பணிவான். எப்படி இந்த கல்லு நெஞ்ச கனகல்லு, இந்த கல்ல உருக வைக்கணும். திருவாசகம் படிச்சா கல்லு உருகும். கல்லை நெங்கனியாக்கும் பிச்சை கொண்டு என்னை நென்கட கண்பனாக்கினான். எல்லை இல்லை நின் கருணை என்கிறான். ஏது கொண்டு நான் ஏது செய்யணும்? வந்தையே எனக்கு இன்னும் உங்கட காட்டி மீட்கவும் அருகில் வானனே. திருவாசகம். எவ்வுயிர்க்கும் தஞ்சமென நிற்கும் தனி பொருள் முருகப் பெருமான். அவனை கும்பிடு. யானே ஓங்கார வடிவம். தெரியுதா? ஓங்காரம். ஓங்காரம் தான் பஞ்சாட்சரம். ஓங்காரம் பஞ்சாட்சரம் மறக்காது. அஞ்செடுத்து ஓங்காரமும் ஒண்ணும். ஓங்காரமாம் ஐந்தெடுத்தால் புவனத்தை உண்டு பண்ணி வாங்காய் நடத்தும் பரம்பொருளே அகண்ட பரசுவமே தாய்மானவன். யானை எப்படி? ஓங்காரம் தானே. பாட்டு ஆரம்பிக்கிற பொழுது வருகிறது, நெஞ்சம் என்னும் கல்லோடு கட்டி போட்டதில் இருந்து தப்பிக்க வேண்டுமானால் தஞ்சத்தருள் சண்முகனுக்கு செஞ்சல் புனை மாலை சிறந்திடவே. இந்த அனுபூதியாகிற மாலை சிறக்க வேண்டும். அதற்கு பஞ்சக்கர யானை பதம் பணிவோம். 2. முதல் பாட்டு ஆடும் வரிவேல் அணிசேவலன பாடும் பணியே பணியாய் அரும்பாய் தேடும் கயமா முதனை செருவில் சாடும் தனியானே சகோதரனே. கடவுள் நேர்ல வந்தா என்ன கேட்கலாம்? இன்னும் கேட்கலாம். ஒரு 5 லட்சம் ரூபா. அடுத்த எலெக்ஷன்ல ஒரு எம்எல்ஏ சீட்டு வேண்டாமா? என்ன கேட்கலாம்? பாரதியாருக்கு முன்னால முருகன் வந்தா பாரதியார் என்ன கேட்டிருப்பாரு? முருகா 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 வருவாய் மகிழ் மீதே வடிவேருடனே வருவாய் தருவாய் நலமும் தகவும் புகழும் தவமும் திறமும் தனமும் கனமும். கூட்ட கேட்கிறது. மாட்டிக்கிட்டா இத்தனையா கேட்கிறது. தருவாய் நலமும் தகவும் புகழும் தவமும் திறமும் தனமும் கனமும். அவ்வளவு கேட்டாரு. முருகன் பேசாம இருந்தா கடைசி பாட்டு இந்தாப்பா, தெரியாம ரொம்ப கேட்டுவிட்டேன், இப்போ பாரு 2 என்ன வேலையை கொடு செய்கிறேன், கூலியை கொடு வாங்கிக்கிறேன், போதும் போ. குருவாய் குருவே பரமன் மகனே உகையில் வளரும் கனலே தருவாய் தொழிலும் பயணம். தொழிலை கொடு செய்கிறேன், பயண சம்பளத்தை கொடு வாங்கிக்கிறேன், போதும் போ. தருவாய் தொழிலும் பயனும் அமரர் சமராதிபனே சரணம் சரணம் முருகா முருகா முருகா. அப்போ சுவாமி முன்னால ஆண்டவன் வந்தா என்ன கேட்பாரு? புழுவா பிறந்தா கூட ஒண்ணு மறக்கப்படாது. ஞாபகம் வருதாமா? புழுவாய் பிறக்கி நுண்பொண்டியா உன்னடி என் மனத்தே வடுவாதிருக்க பரந்தர வேண்டும் இவ்வையகத்தே. அப்படித்தானே கேட்பாரு அப்பர் சுவாமி. காரைக்கால் அம்மையார் என்ன கேட்டாங்க? இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும். ஒண்ணு மறக்கப்படாது, அன்பு வேண்டும், பிறக்கப்படாது. ஒருவேளை
பிறந்தால் ஒன்னு மறக்கப்படாது. இன்னும் ஒண்ணு கேளு, நான் எப்பொழுதும் மகிழ்ந்து உன் திருவடி கீழ் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படித்தானே கேட்டாங்க. மகிழ்ந்து பாடி அரவா நீ ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். அருணகிரியார் என்ன கேட்கிறார்? முருகா உன்னை பாடிக்கிட்டே இருக்கணும். ஆடும் வரிவேல் அணிசேவலன பாடும் பணியே பணியாக பணினா கட்டளை. எனக்கு கட்டளையிடு, மூன்றை பாடு. எந்த மூன்று? ஆடும் பரி வேல் அணிசேவல். ஆடும் பரினா என்னமா? பரின்னா குதிரை. குதிரை ஆடிட்டு மயில். மயில்னு சொல்லலாம்ல, ஆடும் மயில் சொல்லலாம்ல, ஆடும் மயில் வேல் அணிசேவல் பாடு சொல்லலாம்ல. ஏன் மயில்னு சொல்லாம பரிங்கிறாரு? பரின்னா குதிரை, மயில் எல்லாம். ஏன் தெரியுமா? ஓங்காரம். ஓங்காரம்னா என்ன? ஓம் ஓம் ஆ ஊ மா மூணும் சேர்ந்தா ஓம். ஆ என்பது படைப்பது, ஊ என்பது காப்பாற்றுவது, மா என்பது ஒடுக்குவது. ஆ என்பது சிவபெருமான், ஊ என்பது அவன் அருளாகிற பராசக்தி, மா என்பது ஆன்மா. எல்லாம் ஓம். ஓம்ல மூணு என்ன? ஆ ஊ மா. மூணையும் பிரிச்சாரு. ஆடும் ரெண்டு ஆ போட்டா ரெண்டு மாத்திரை ஆ. ஆவுக்குள் ஆடும் பரி ஆ ஆனா வந்துருச்சா? அப்புறம் டூர் இட்டு பிளஸ் ஊ ஊன வந்துருச்சா? அப்புறம் ஓமலம் ஆடும் பரி. சார் ஆடு மயில்னா என்ன தப்பு? என்ன தெரியுமா? ஆடும் மயிலுங்க மாட்டேன், ஆடு மயில்ன்றாங்க. அப்ப இம்மன்னா மாத்திரை குறைஞ்சிடும், இம்மன்னா காணாம போயிடும். வேகத்துல என்ன சொல்லுவேன்? ஆடும் மயில்னு சொல்லுவேன், ஆடு மயில்ன்றுவேன். அது ஆடா மயிலான்னு சண்டை சொல்லுவான்ல. யோசிச்சாரு. ஆனா வரணும், ஊன வரணும், அடுத்தவன் இம்மன்னா நிக்கணும், ஆடும் பரியின்னாரு. அதான் அற்புதம். ஆடு. அவன் சும்மா நிக்கிற மயிலா ஆடுற மயிலா? மயில கும்பிடுறான் இல்ல, ஆடுற மயில. ஓங்காரம் சும்மா நிக்கிற மயிலு ஓமன் இருக்குமா? ஆடுற மயிலு ஓமன் இருக்குமா? இந்த கருத்தை சாட்சி தோகைய விரிச்சு ஒத்த காலை தூக்கி மயில் ஆடுறது பார்க்க. ஓ இந்த காலு தான் இம்மன்னா. அப்ப சும்மா நிக்கிற மயில் இல்ல, ஆடும். என்ன வார்த்தை போடுறாரு? என்ன பாடணுமா? எனக்கு சும்மா நிக்கிற மயில் வேண்டாம், ஆடுற மயில் தான் வேணும். ஆடும் பரி. அடுத்தாப்புல வேல், அதுக்கு அடுத்தாப்புல ஆடு. அணிசேவல். அணிசேவல்னா அழகான சேவல். இன்னொன்னு அணின்னா வெற்றி. சேவன் கொடி. வெற்றி கொடி பறக்குதுங்கிறாங்கல்ல. வெற்றி எப்படி தெரியும்? கொடி பறந்தா வெற்றி தெரியும். அப்ப வெற்றிக்கு அடையாளம் சேவன், அணிசேவன். மூணாச்சா? ஆடும் பரி வேல் அணிசேவல் மூணையும் பாடல். ஆமா, பரிக்கு ஆடும் பரின்னு ஒரு அடைமொழி கொடுத்தாச்சு, சேவலுக்கு அணிசேவல்னு ஒரு அடைமொழி கொடுத்தாச்சு, வேலுக்கு ஒரு அடைமொழியும் கிடையாது. அநியாயத்தை பார்த்தேடா. அதுக்கெல்லாம் ராஜ மரியாதை. ஆடும் பரி அணிசேவல் வேல், அவ்வளவுதான். வேலுக்கு மரியாதை கிடையாதா? இல்ல, மரியாதை கொடுக்க முடியாது. திருக்கோயிலுக்குள் சென்று திருக்கோபுரத்தை வணங்கி சிவனை கும்பிட்டேன், என் திருச்சிவனை கும்பிட்டேன்னு சொல்றது. கோயிலுங்கிற போது திருக்கோயிலுங்கிறீங்க, கோபுரம்ங்கிற பொழுது திருக்கோபுரம்ங்கிறீங்க, சிவபெருமானுங்கிற பொழுது திருச்சிவபெருமான். ஒரு மாதிரி இருக்குல்ல. ஏன்? அடமொழி கொடுக்க முடியாதவனுக்கு அடமொழி கொடுத்த புண்ணியம். சார் சொல்ல முடிஞ்சாட்டாங்க சார்.
இந்த பொண்ணு அழகான பொண்ணுன்னா அழகா இருக்கான்னு அர்த்தம். சொல்ல முடியாம நின்னுட்டா, என் வார்த்தையவும் கடந்து போயிட்டான்னு அர்த்தம். அப்படித்தானே? ராமனும் சீதையும் தூங்கினாங்களாம். இந்த லட்சுமணன் காவல் காத்தானாம். குகன்னு ஒரு வேடை, அவன் அதை சுத்திக்கிட்டு இருக்கான். இப்படி ஒரு இடம், கல்லு, ராமன் சீதை ரெண்டும் தூங்குறாங்க, லக்ஷ்மணன் சுத்திக்கிட்டே இருக்கான் காவல். குகன் பெரிய வட்டம் போட்டு இவனை பார்த்துக்கிட்டு இருக்கான். புரியுதா புரியலையா? அண்ணனுக்கு அன்னைக்கும் எந்த துன்பமும் வரப்படாதுன்னு லக்ஷ்மணன் பாதுகாக்கிறான். இந்த லக்ஷ்மணனால ராமனுக்கு துன்பம் வந்துடப்படாதுன்னு குகன் பாதுகாக்கிறான். ஏன்? பரதன்னு ஒரு தம்பி தானே விரட்டிவிட்டான். அது மாதிரி இந்த லக்ஷ்மணனும் ராமனுக்கு கஷ்டம் கொடுத்துட்டா என்ன பண்றதுன்னு இவன் அதை சுத்திக்கிட்டு காவல் காக்கிறான். பின்னாடி பரதன் வந்தானா, குகனை பார்த்தானா, எங்க அண்ணாவும் அன்னையும் எங்க படுத்திருந்தாங்க? குகன் சொல்றான், இங்கதான் படுத்திருந்தாங்க. இந்த லக்ஷ்மணன் ராத்திரி பூரா கண்ணுல கண்ணீரோட காவல் காட்டு படுத்திருந்தாங்கன்னு சொல்லணும்ல. கம்பன் சொல்றான், அல்லை ஆண்டு அமைந்த மேனி அழகனும். ராமன் யாரு? கருப்பு நிறத்தை திருத்தமாக்கி அழகாக அமைக்கப்பட்ட சிற்பம் போன்ற ராமன். அல்லுன்னா இருட்டு, அல்லை ஆண்டு அமைந்த மேனி அழகனும். அவன் அழகனா? இப்ப சீதைக்கு அடைமொழி கொடுக்கணும்ல. அவளும் என்ன சீதை அழகு இல்லையா? எங்க இந்த ராமனுக்கு இவ்வளவு அடைமொழி கொடுத்துட்டு, அல்லை ஆண்டு அமைந்த மேனி அழகனும் அவளும் துஞ்ச. வில்லை ஊன்றிய கையோடும் வெய்தியுற்போடும் வீரன் கல்லை ஆண்டு அமைந்த தோளாய் கண்கள் நீர் சொரிய கங்குல் எல்லை காண்படவும் நின்றான் இமைப்பிலன் நயனம் என்றான் கண்ணமுடாமல் நின்றான். என்ன ராமனுக்கு இத்தனை அடைமொழி கொடுத்துட்டு சீதை அவள்னு ஏன் சொன்னான்? அவளுக்கு அடைமொழி கொடுக்க வார்த்தை இல்லைடா. அவ வார்த்தைக்குள் அகப்பட மாட்டாள். எங்க அவனன்றி ஓரளவும் அசையாதுன்னு இருக்கு. எவனன்றி என்ன கேட்பான்? யாரை சொல்ல முடியாதோ அந்த கடவுளை அவன்னு சொல்றான். அது மாதிரி வேலுக்கு இணை வேல் தான். வேல் ஞானம் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே, அதுதான் வேல், ஞானவேல். உன் தெரியுமா? வேல் இல்லாம முருகன் இல்லை, முருகன் இல்லாம வேல் மட்டும் உண்டு. பார்த்துருக்கீங்கல்ல? வேலை மட்டும் வச்சு கும்பிடுவாங்க. முருகன் வெல்வது வேல், கொல்வது போல். அதுக்கு ஒண்ணும் கிடையாது. சூரனுடைய மாயா மலம் மயிலாக மாறிட்டு இந்த சூரன் மேல வேல் விட்டான். சூரன் என்ன ஆனா? ரெண்டு ஆயிட்டான். ஒரு சூரன் ரெண்டா பிளந்துட்டான். ஒண்ணு மயிலாயிற்று, இன்னொன்னு சேவலாயிற்று. மாயா மலம் மயிலாயிற்று, கண்ம மலம் சேவலாயிற்று. நான்கிற ஆணவம் திமிர வேலாயுதம் தொலைச்சு விடுச்சு. ஆணவம், கண்மம், மாயை. ஆனா ஒரு சந்தேகம், சூரனுங்கிறது ஒரு ஆள் தானே? ஒரு ஆளுக்கு ஒரு ஆன்மா தானே? ஒரு ஆன்மா எப்படி சார் ரெண்டு உருவம் எடுக்கும்? நான் இருக்கேன், எனக்கு ஒரு உயிர், நான் இறந்து போனா ஒரு உயிரை வச்சு ஒரு உடம்புக்குள்ள தானே செலுத்தலாம். நான் எப்படி ரெண்டா வருவேன்? சூரன் உடம்புல புகுந்த வேல் ரெண்டாக்கிட்டு, ஒண்ணு சேவலாயிற்று, ஒண்ணு மயிலாயிற்றுங்கிறீங்க. ஒரு ஆன்மா எப்படி சார் ரெண்டா வரும்? அப்படின்னா தவத்திரு ஞானியாரடிகள் பேசுகிறார். சூரன் ஒரு ஆள் இல்ல, சூரபதுமன். சூரன் ஒருத்தன், பதுமன் ஒருத்தன், ரெண்டு பயல்களும் ஒரு உடம்புக்குள்ள இருந்தாங்க. ஏன் சார் ஒரு உடம்புக்குள்ள ரெண்டு ஆன்மா இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? முடியும். நாங்க சபரிமலைக்கு போவோம். 51 ஆண்டுகள் சபரிமலைக்கு போயிட்டு வந்திருக்கேன் விடாம. ஐயப்ப சாமி கட்டளையில
1969 இருந்து 2019 முடிய 51 ஆண்டுகள் விடாம போறதுக்கு சபரிமலை ஆண்டவன் அருள் செய்தான். அப்படி போற பொழுது சோட்டாணி கரைன்னு ஒரு ஊருக்கு போவோம். அங்கே அம்பாள் பகவதி பார்த்திருக்கீங்களா? அம்மே நாராயணா, தேவி நாராயணா, லக்ஷ்மி நாராயணா, பத்ரி நாராயணா. இந்த பேய் பிடிச்ச ஆளெல்லாம் அங்க பயங்கரமா இருக்கும். ஒரு தமிழ் ஆள் பொண்ணு பேய் பிடிச்சிருக்கு, ஆடுது. அந்த பூசாரி, நீ நாளைக்கு இவளை விட்டுட்டு போயிடணும், இந்த பொண்ணை விட்டுட்டு. நீ யாரு கேட்கிறாரு. இந்த உள்ளே இருக்கிற பேய் சொல்லுது, என் பேர் லோகநாதன், நான் இந்த ஊரு, இன்னைக்கே போயிடுறேன். இல்ல நீ நாளைக்குத்தான் போகணும்னு அம்பாள் உத்தரவு. இன்னொரு அநியாயம் என்ன தெரியுமா? இந்த பொண்ணு இருக்குல்ல, பேய் பிடிச்ச பொண்ணு, அதுக்கு தமிழ் தான் தெரியும், நான் மன்னிக்கணும், தெலுங்கு தான் தெரியும். இந்த உள்ள இருக்கிற பேய் லோகநாதனுக்கு தமிழ் தெரியும். இப்ப பொண்ணு எப்படி பேசுது? தமிழ் பேசுது. ஆதிக்குத்தானே அறிவு, உடம்புக்கு அறிவு. இப்ப 2 ஆன்மா உள்ளே இருக்கு. இந்த பொண்ணோட ஆன்மாவை அந்த லோகநாதனுடைய ஆன்மா அடக்கிடுச்சு. பேசுறது யாரு? பேய் தான் பேசுது. பொண்ணு அடங்கி கிடக்கு. 2 ஆன்மா ஒரு உடம்புக்குள்ளே இருந்திருக்கு. ஒன்னு சூரன், இன்னொன்னு பதுமன். வேல் பாஞ்ச உடனே சூரன் என்ன ஆனா? மயில் ஆனான். பதுமன் சேவலானான். இன்னொன்னு சொல்லவா? சூரபத்மன் ஆணவன் தானே. ஆணவத்துக்கு 2 வடிவம் உண்டுல்ல. நான் எனது, நாம் பெரிய ஆளு, நான் யாரு தெரியுமா அப்படிங்கிற விழுந்தா நாளைக்கு 2 நாள். அப்படித்தானையா? இவன் யாரா இருந்த, நான் யார்? இந்த நான், இது ஆண், எனது, நான் 2 எனது. இது நான் கட்டின வீடு, 4 கோடி ரூபாய்க்கு கட்டி இருக்கேன். இவன் செத்து போனான், இவனுடைய சாம்பலை கூட வீட்டுல வைக்க மாட்டாங்க, தோட்டத்துல வைடாங்க. நான் எனது. ஆணவத்துக்கு 2 கூறு, சூரபதுமனுக்கு 2 கூறு. ஆணவன் தான் சூரபதுமன். நான் எனது, நான் என்பது மயிலாயிற்று, எனது என்பது சேவலாயிற்று. இதை சாதித்தது எது? மாயா மலத்தை. மாயா மலம் மயிலாயிற்று, கண்ம மலம் சேவலாயிற்று. ஆணவ மலத்தை வேல் திருத்தி ஆட்கொண்டது. இந்த 3ஐயும் பாடி பணிந்தால் மும்மலக்கட்டு போய்விடும். எந்த 3? ஆடும் பரி, வேல், அணி சேவலன். இதுதான் முக்கியம். இந்த பாட்டு அற்புதமான பாட்டு. ஆடும் பரி வேல் அணி சேவலன், பாடும் பணியே பணியா அருள்வாய். முருகப்பெருமான் ஓம் என்ற வடிவத்தை உடையவன். ஞாபகம் வருதா பாட்டு? ஓமெழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்த மருள்வாயே. இந்த நூல் முழுக்க முருகன் வடிவம் அப்படின்னு காட்டுறதுக்காக முதல் பாட்டுல ஓங்காரத்துல தொடங்க வச்சார். ஆடும் ஆடும் பரி ஓங்காரத்தில் தொடங்க வைத்தார். மயில் ஓங்கார வடிவம். ஆன தனி மந்திர ரூப நிலை கொண்டது ஆடு மயில். அங்கேயும் நிக்கிற மயில் இல்ல, அதுல முக்கியம் ஆடுற மயிலாம். ஆன தனி மந்திர ரூப நிலை கொண்டது ஆடு மயில் என்பதறியேனே. இந்த பாட்டு. வாதினை அடர்ந்த வேல் விழியர் தங்கள் மாயம தொழிந்து தெடியேனே. மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மாபதம் அணிந்து பணியேனே. ஆதியொடு மந்தமாகிய நலங்கள் ஆறுமுகம் என்று தெரியேனே. ஆன தனி மந்திர ரூப நிலை கொண்டது ஆடு மயில் என்பதறியேனே. ஆக 3 பாடணும். எந்த 3? ஆடும் பரிவேல் அணி சேவலன, பாடும் பணியே பணியாய் அருள்வாய். உனக்கு தெரியுமா, கந்தர் அனுபூதியில வேலுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 25 பாட்டு. எத்தனை வேல் வரிசைக்கு வேலவன் வேல் வரிசைக்கு வரும். வேலுக்கு மந்திர வேலும் அருணகிரியார்.
அது அதிகம் பாடப்படுவதனால அனுபூதிக்கு மந்திர நூல்னு பேர். இந்த வேல் வகுப்புன்னு ஒண்ணு இருக்கு, கேள்விப்பட்டிருக்கா? இது எல்லாரும் பாடுறாங்க. கருத்த மொழி செருத்த இடை கருத்த குழல் ஞாபகம் வருதா? சச்சிதானந்த சுவாமி, வள்ளிமலை சுவாமி இந்த வேல் வகுப்பு 16 ஸ்டான்ஸா, 16 பத்தி. அவர் 64 இதை நீட்டிட்டாரு, மாத்தி மாத்தி போட்டு. அதுக்கு பேர் தெரியுமா? வேல்மாறல். மலேசியாவில் படிக்கிறாங்க, சிங்கப்பூர்ல படிக்கிறாங்க, வேல் வச்சு கும்பிடுறாங்க. கேட்டா வேல்மாறல். யாரு பாடுனா? வள்ளிமலை சுவாமி. ஓய்யா, அத பாடினது அருணகிரியார். வள்ளிமலை சுவாமி அத முன்னாலையும் பின்னாலையும் தூக்கி போட்டு 16 பேராகிராஃப 64 ஆக்கிவிட்டார். அற்புதமான நூல். வேலுக்கு அவ்வளவு பெருமை. இன்னொரு அர்த்தம் சொல்லவா? சேவல்னா துணைன்னு ஒரு அர்த்தம். சேவல்னா காப்பு, காவல். கந்தர் அந்தாதியில வருது ஒரு பாட்டு. சேவல்னா காவல். கந்தர் அந்தாதியில உயிர் சேவலுக்கேன்னு ஒரு பாட்டு, 15ஆம் பாட்டு 16ஆம் பாட்டு. உயிர் சேவலுக்கே. சேவல்னா காவல்னு ஒரு அர்த்தம். அப்ப 3 2 ஆயிடுச்சு. ஆடும் வரி வேல் அவ்வளவுதான். அணி சேவல்னா அது காவல்னு அர்த்தப்படுத்திட்டா அப்ப 2 தான். வேலும் மயிலும். அட, வேலும் மயிலும், வேலும் மயிலும், வேலும் மயிலும், வேலும் மயிலும். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, பள்ளியுண்டு மயக்கம் இல்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை. ஓ, வேலும் மயிலும். சேவலுங்கிறதுக்கு காவல்னு அர்த்தப்படுத்தினா மிங்கிறது 2 தானே. வேலும் மயிலும், வேலும் மயிலும், வேலும் மயிலும் துணை. எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், எழுந்தே மகிழ்ந்து தொழும் போதும் வேலும் மயிலும் என்பேன், தொழுதே உருகி அழும் போதும் வேலும் மயிலும் என்பேன், அடியேன் உடலம் விழும் போதும் வேலும் மயிலும் என்பேன், செந்தில் வேலவனே. யாரு பாடின பாட்டு? குமரகுருதாச சுவாமிகள் என்ற பாம்பன் சுவாமிகள் பாட்டு. வேலும் மயிலும். இன்னொன்னு சொல்றேன், ஆடும் வரிவேல் அணிசேவல் என பாடும்படி. பாடுறதுன்னு அர்த்தம் தெரியுமா? உரு போடுறதுன்னு அர்த்தம். வேலும் மயில், வேலும் மயில். மந்திரத்தை எத்தனை முறை சொல்றியோ அவளுக்கு நல்லது. மந்திரத்தை உருவேற்றுவது. உருவேற்றுவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? மந்திரத்தை உருவேற்றிக்கிட்டே இருந்தா பவர் பூரா உடம்பலவன். ஆடும் வரிவேல் அணிசேவலன் பாடும் பணியே பணியா அருள்வாய், தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. சாடும் யாரு? கயமாமுகன். யானை முகத்து அசுரன் வந்தான். பிள்ளையார் யானை முகத்தோட நின்றார். இந்த பாரு, நீயும் யானை நாதி யானை, வா ஒத்துக்கத்த பாத்துக்க. தேடும் கயமா முகனை செருவில் சாடும். அவனுக்கு பிள்ளையார் வெற்றி கண்டார். சாடும் தனி யானை. ஏன் யானைங்காம தனி யானைங்கிறாரு? ஏன்? மத்த யானை மாதிரி இல்லை இந்த யானை. மத்த யானைக்கு ஒத்த கை, இந்த யானைக்கு 5 கை. மத்த யானை ஒத்த கையில வாங்கி வயிற்றுல போட்டுக்கும். இந்த யானை 5 கையிலையும் எல்லாருக்கும் வாரி வாரி வழங்கும். கொடுக்குதா இல்லையா? வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேலுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சாடுவார் தமக்கு. அப்ப இந்த யானை தனி யானை தானே. மத்த யானைகள்லாம் என்ன பண்ணா வாங்கி வயிற்றுல போட்டுக்கும். இன்னொன்னு, மத்த யானை கோபம் வந்தா மிதிச்சுக்குது. மொத்த யானையா வந்தா ரொம்ப ஆபத்து. ஒரு முறை சபரிமலைக்கு போற பொழுது அந்த அனுபவம் வந்துச்சு. ராத்திரி 8 மணி, நானும் இன்னொருத்தரும் முன்னால போயிட்டோம். எங்களுக்கு பின்னால ஒத்த யானை வந்துட்டு நாங்க பாக்கணும். காட்டு பாதை, நாங்க போயிட்டே இருக்கோம். எங்களுக்கு பின்னால வந்தவங்க 4 பேர் பார்த்திருக்கான். ஐயோ, ஐயாவுக்கு பின்னால யானை இல்ல போகுதுன்னு திரும்பி வேற வழியா வந்துட்டாங்க. இதெல்லாம் சபரி பீடத்தின சரங்குத்தி வழியா அவங்க போயிட்டாங்க.
நாங்க காட்டு பாதையில புது பாதையில நாங்க வந்துகிட்டு இருக்கோம். பின்னால யானை தெரியல, நாங்க பாட்டுக்கு வந்துட்டோம். இங்க வந்து அவங்க வந்து பாக்குறாங்க, என்ன உங்களுக்கு பின்னால யானை வந்துச்சு. யானையா? எங்க பின்னாலே? ஒண்ணும் தெரியல. அது எங்க போனுச்சு தெரியல. யாரை காப்பாத்தணும்? சரணம் ஐயப்பா. அவ்வளவுதான். இந்த யானை ஒத்த யானையா வந்த ஆபத்து, தனி யானை பிள்ளையாரு ஒத்த யானையா வந்த சந்தோஷம். இப்ப இந்த பாட்டை முடிச்சிருவோமா? ஆடும் வரிவேல் அணிசேவலன் பாடும் பணியே பணியாய் அருவாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீயலையோ. 6 கொடை வீட்டுக்கு 6 தோட்டம், எல்லாம் அற என்னை இழந்த நகம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. சுரபூபதினா தேவர்களுக்கு தலைவன். உல்லாச முருகன் எப்படி இருக்கிறான்? ஜாலியா இருக்கிறான். என்ன சார் இப்படி சொல்றீங்க? உல்லாசமா இருக்கான். எங்க? தெய்வ யானைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு திருப்பரங்குன்றத்துல உல்லாசமா இருக்கான். திருப்பரங்குன்றத்தை பத்தி தெரியாதவங்கள் எல்லாம் உலகத்துல இப்ப தெரிஞ்சுக்கிட்டாங்க. மறக்க முடியுமா? எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சு திருப்பரங்குன்றம் முருகன் இப்படி ஒரு திருவிளையாடல் பண்ணியிருக்கு. இல்லைன்னா தெரியுமாங்க? இந்த ஊர்க்காரனுக்கு தான் தெரியும். இப்ப மலேசியா போங்க, திருப்பரங்குன்றம் என்ன ஆச்சுன்னு கேட்கிறாங்க. எனக்கு ஆச்சரியம். இவன் திருவிளையாடல் பண்ணிட்டான், அவன் என்ன பண்ணுவான்னு அவனுக்குத்தான் தெரியும், நமக்கா தெரியும். உல்லாச இன்பமாய் இருப்பது எந்த ஒரு? திருப்பரங்குன்றம். நிராகுல, ஆகுலம்னா கவலை, வியாகுல மாதாம் வாங்கிய கிறிஸ்தவ பெருமக்கள். வியாகுலம்னா கவலை, கவலையை தீர்த்து வைக்கக்கூடிய மாதா. நிராகுலம், ஆகுலம்னா கவலை, நிராகுலம்னா கவலை என்று. கவலை இல்லாமல் இருப்பவன். கவலை இல்லாம சின்ன குழந்தைதான் கவலை இல்லாம இருக்கும். நமக்கெல்லாம் கவலை வந்துருச்சு இல்ல? சோத்து கவலை, துணி கவலை, வீட்டு கவலை, எல்லா கவலையும். சின்ன குழந்தை பாலசுப்பிரமணியம் எந்த ஊரு? நம்ம திருச்செந்தூர். முருகனுக்கு என்ன பேரு? பாலசுப்பிரமணியம். கம்பீரமா நிக்கிறான். நிராகுல கையிலை மலை அணைய செந்தில் பதிவாழ்வே பரமபதமாய செந்தில் முருகன். ஆகா. உல்லாச நிராகுல யோக, யோகத்திலே இருக்கிற சித்தர்களுக்கு காவலாக இருப்பவன் பழனி. 6 படை வீடு ஒழுங்கா வருதா? உல்லாச திருப்பரங்குன்றம், நிராகுல திருச்செந்தூர். யோக, யோகியர் வணங்கக்கூடிய முத்தடி உடையவன் திருவாவி நன்குடி பழனி. பழனிக்கு பேரு சித்தன் வாழ்வு. பழனி ஆண்டவன் சித்தன். உல்லாச நிராகுல யோக இத அடியார்களுக்கு இதமானவற்றை கொடுத்து இன்பம் தருபவன். நமக்கு இதமானது எது? உபதேசம். உபதேசம் தந்து இன்பம் தருவது எந்த ஒரு? திருவேரகம் சுவாமி மலை. உல்லாச நிராகுல யோக இத சல்லாப. சல்லாபம் இது இந்த நம்பர் 1 மாதிரி ஜாலியா இருக்கிறது. ஒரு குரத்தி பெண்ணோட ஜாலியா இருந்தில்ல, அது எந்த ஒரு? தினக்கிரி குறப்பெண் தனத்தினில் சுகித்தன் திருத்தணி இருக்கும் பெருமாளே. சினத்தவர் முடிக்கும், பகைத்தவர் குடிக்கும், செகுத்தவர் உயிர்க்கும் சின்னமாக. சிரிப்பவர் தமக்கும், படிப்பவர் தமக்கும், திருப்புகள் நெழுப்பெந்தறிவோம் யாம். இந்த கடைசி வரி என்ன? தன தன தனத்தன் திமி திமி திமித்தின் தகு தகு தகுத்தன் தனவேரி தடுடுடுடுடுண்டன துடி முழக்கும் தனத்துடன் நடக்கும் பொது சூரரும் சினத்தையும் உடற்சங்கரித்த மலை முற்றும் சிரித்தறி கொளுத்தும் கதிர்வேதாம். தினக்கிரி புறப்பெண், தினையை காவல் காக்கக்கூடிய குறவ பொண்ணு. தினக்கிரி குறப்பெண் தனத்தினில் சுகித்தன், அவன் அழகான மேனியோடு இணைந்து தனத்தினில் சுகித்தன் திருத்தணி இருக்கும் பெருமாளே. சல்லாபன்னா எந்த ஊரு? திருத்தணி. ஏன் சார்
வள்ளி தோல்ல இவன் கைய போட்டுக்கிட்டு இருக்கானே ஏன்? அப்பத்த நம்மெல்லாம் நம்ம வீட்டுக்காரியோட சந்தோஷமா இருக்கும். புரியுதா? கிறிஸ்தவத்துல சாமிக்கு கல்யாணம் கிடையாது, இஸ்லாத்துல சாமிக்கு கல்யாணம் கிடையாது. நம்ம இந்து மதத்துக்கு வாங்க, அடேங்க அப்பா, பார்வதி கல்யாணம், வள்ளி கல்யாணம், தெய்வ யானை கல்யாணம், சீனிவாச பெருமாள் கல்யாணம், பத்மாவதி தாயார் கல்யாணம், பரவநாச்சியார் கல்யாணம், எல்லாம் எல்லா சாமியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான். ஏன்? நீயும் ஒழுங்கா கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு மனைவியோட சந்தோஷமாகிறான். அதுக்காகத்தானே பின்ன என்ன சாமி கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் பிள்ளைய பெற்றுக்கிட்டா இருக்காரு. அப்படி பார்க்க போனா முருகனுக்கு வள்ளிக்கும் தெய்வ யானைக்கும் ஒரு குட்டி முனிசிபாலிட்டி இல்லையா பிறந்திருக்கான்? இல்லையே. நமக்காக நம்ம நல்லா இருக்கணும்னு அந்த பெருமான் கல்யாண காட்சி கொடுக்கிறான். அடியார்கள் இன்பமுற தான் இன்ப வடிவாய் இருக்கிறான். இப்ப அஞ்சாச்சா? உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனம். வினோதம்னா என்ன அர்த்தம்? வியக்கத்தக்கவாறு அருள் செய்பவன். வினோதமா இருக்குங்கிறான். வினோதமா இருக்குன்னு என்ன அர்த்தம்? ஆச்சரியப்படுற மாதிரி. முருகன் அருள் பண்ணனா கொஞ்சமா பண்ண மாட்டான், அள்ளி கொடுப்பான். மனுஷன் கிள்ளி கொடுப்பான். அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன். பாட்டு ஞாபகம் வருதாமா? கண்ணதாசன் பாட்டு. அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன். அவன் தான் அள்ளி கொடுப்பான். ஒண்ணு கேட்டா ரெண்டு கொடுப்பான். பழனியில விவிசிஆர் முருகேச முதலியாருக்கு ஆண் குழந்தை இல்லைன்னு அழுதாரு. சாது சுவாமிகள்னு ஒரு சன்னியாசி முருகனுக்கு பாலாபிஷேகம் பண்ண, முருகேச முதலியார் பாலாபிஷேகம் பண்ணார். மலையெல்லாம் பால் வலிச்சு, மலையில பால் பட்டு. அன்னைக்கு திண்டுக்கல், உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, பழனி, கோயம்புத்தூர், காங்கேயம், வெள்ளக்கோயில் ஒரு பய காப்பி குடிக்கணும். அவளது பாலும் முருகனுக்கு போயிடுச்சு. அபிஷேகம். 2 ஆண் குழந்தைகள். கேட்டது 1, கிடைச்சது 2. அதான் முருகன். 2 ஆண் குழந்தை. முருகேச முதலியாருக்கு சந்தோஷம். சாது சுவாமிகள் காலில் விழுந்து 5 கிலோ தங்கம் கொடுத்தார். நம்புறீங்களா? 1948 இன்னைக்கு 5 கிலோ தங்கம்னா மயக்கம் போட்டுருவோம், செத்தே போயிடுவோம். இன்னும் பெருக்கவே முடியாது. புரியுதா? 1948 முருகேச முதலியார் 5 கிலோ தங்கம் கொடுத்தாரு சாது சுவாமிகள்கிட்ட. நம்மள்கிட்ட யாராவது தங்கம் கொடுத்திருந்தா என்ன சொல்லி இருப்பாங்க? தேங்க்யூ முதலியார், ஐ திங்க் திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட். இதுதான் முதல் தவணையான்னு கேட்டிருப்போம். அப்படித்தானே? முருகேச முதலியார் கொடுத்த உடனே சாது சுவாமி என்ன கேட்டார் தெரியுமா? நான் சன்னியாசி, எனக்கு எதுக்குடா தங்கம், நான் என்ன பண்ணு? பழனி ஆண்டவனுக்கு தங்க ரதம் பண்ண, மேற்கொண்டு 70 கிலோ போட்டு ஒரு தனி மனுஷன் ஆக 75 கிலோவுக்கு மேல தங்கம் போட்டு ஒரு தனி மனுஷன் பண்ணி கொடுத்த தங்க தேர்ல பழனி ஆண்டவன் இன்றைக்கு வருகிறான். பழனி ஆண்டவன் தங்க தேரில் பவனி வருகிறான். பழனி ஆண்டவன் பவனி வருகிறான் தங்க தேரினிலே. பாட்டு ஞாபகம் வருதா? ஒரு தனி மனுஷன் முருகன் கிள்ளி கொடுப்பானா அள்ளி கொடுப்பானா? கேட்டீங்கன்னா அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளல். அவன் பொண்டாட்டி தகுந்த மாதிரி வள்ளி. வள்ளலுக்கு பெண்பால் வள்ளி தானே, வள்ளியின் கணவன் வள்ளல் தானே. அதான் வினோதன். வினோதம்ங்கிறது எந்த ஊரு? பழமுதிர் சோலை. வியக்கத்தக்கவாறு அருள் பூர்வம் உல்லாச நிராகுல யோக இத சன்னாப வினோதனும் நீ அல்லையோ. இத்தனை இருக்கக்கூடியவன் நீ அல்லவா. எனக்கு ஒன்னே ஒண்ணு சொன்னேன். என்ன சொல்லணும்? இந்த எல்லாத்தையும் விட்டுட்டு நிம்மதியா இருக்கக்கூடியதுக்கு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? எல்லாத்தையும் விட முடியுமா? ஒன்னத்தை கூட விட முடியாது. கையில ஒரு 2 ரூபாய் மேல உள்ள ஆசையை கூட விட முடியாது.
விட முடியுமா? கோவிலுக்கு போய் கும்பிட்டான் ஒருத்தன், சாமி முருகா இன்னைக்கு என்ன கிடைக்குதோ பாதி உனக்கு கொடுத்துறேன். இங்க எம்டி பாக்கெட் ஒண்ணும் கிடையாது. முருகா ஏதாவது கிடைச்சா பாதி கொடுத்துறேன். கீழே இறங்கினானா 100 ரூபாய் நோட்டு கிடக்கு. முருகா எடுத்து 50 ரூபாய் கொடுக்கணும்ல. முருகா நீ கெட்டிக்காரன், உன் பங்கை எடுத்துக்கிட்டு என் பங்கை கீழே போட்டுட்டேன், தேங்க்யூ. உதைக்க வேண்டாம். இந்த எப்படி இருக்கு? இன்னும் கதை முடியல, இப்பதான் இன்டர்வல் விட்டுருக்கேன். 100 ரூபாய் நோட்டை எடுத்துக்கிட்டு ஹோட்டலுக்கு போனானா, வயது முட்டை சாப்பிட்டானா, 100 ரூபாய் நோட்டை கொடுத்தானா, அவன் திருப்பி பார்த்துட்டு கள்ள நோட்டுன்ட்டான். மாட்டிக்கிட்டோம்ல. அதுதான் கதை. முருகன்கிட்ட போய் கேட்டா எல்லாம் கொடுப்பான். எல்லாம் வர என்னை இழந்த நலம். நானுங்கிறது இழந்து போகணும். நானுங்கிறது மறக்குமா? மறந்தாத்தான் நல்லது. நான் இன்னார். இந்த கோயில்ல ஒரு பலிபடம் வைக்கிறான்ல, எதுக்கு? ஆற்றையும் கோழியவும் விட்டுறதுக்கா? நானுங்கிற திமிர வெட்டிட்டு உள்ள போகணும். நான் படிச்சவன், நான் பணக்காரன், நான் தொழில் அதிபர். அங்க போய் கடவுளே நான் சைபர், நீதான் ஒண்ணு போட்டாட்ட இந்த சைபருக்கு மதிப்பு. இல்லைன்னா இந்த சைபர் மொட்டை சைபரா போயிடும், என் வாழ்க்கை வீணா போயிடும். எல்லாம் மற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. சத்து சித்து ஆனந்தம் 3 மாணவன் முருகன். முருகா நீ சொல்லக்கூடிய வார்த்தை என்னை எல்லாம் மற இழந்த நலத்துக்கு கொண்டு செல்லும். அந்த வார்த்தையை சொல்ல மாட்டியா? எனக்கு உபதேசம் பண்ண மாட்டியா? நீ உபதேசம் பண்ணிட்டா நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நிம்மதியா இருப்பனே. எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய். எல்லாம் விட்டுட்டு என்னையே மறந்துட்டு ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இழுகும் வகை பரமசுகம் அதனை அருள் இக இடை மருதில் ஏகநாயகா லோகநாயகா இமயவர் பெருமாளே. அது வேணும். நீ சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை எனக்கு. ஆமா, இழப்பது இன்பமா துன்பமா? என்னமா? எல்லாம் வர என்னை இழந்த நலம்ங்கிறேன். எனக்கு எங்கிட்ட உள்ளது போகணுங்கிறேன், நான் தொலைக்கணுங்கிறேன். தொலைக்கிறது இன்பமா துன்பமா? எது தொலைச்சானுங்கிறத கேட்கணும், யாருங்கிறத கேட்கணும். என் பையில தங்கம் வச்சிருந்தேன், தொலைச்சு விட்டேன். ஐயோ 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 போச்சே போச்சே போச்சே, எனக்கு துன்பம். சரிதானா? குரு நானக்குன்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சீக்கியர்களுடைய குரு நானக் ஒரு மலை உச்சியில உட்கார்ந்து இருந்தாரு. ஒரு சேட்டு பணக்காரன் அவர்கிட்ட போனான், சாமின்னு கும்பிட்டான். வைர வளையல் 2 வளையல், 10 கேரட் ஒன்னொன்னும். ஒவ்வொரு வைர வளையலும் 10 கேரட், 20 கேரட் 2 வளையல். பலன்னு கொண்டு போய் சாமி காலில் வச்சேன். குருநானக் பேசாம இருந்தார். ஒரு வளையல் என்ன ஆச்சு, தடுமாறிடுச்சு. மலை உச்சி கீழே வந்து உருண்டு அப்படி விழுந்து இப்படி போய் கீழே ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு, ஆத்தல விழுந்துருச்சு. சேட்டு அலறிட்டான், ஐயோ 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 ஒரு வளையல் போச்சே. மேலே இருந்து வந்து கீழே இறங்கி 4 பேரை கூப்பிட்டு ஆத்துக்குள்ள குதிக்க சொல்லி தேடி பார்த்து 3 மணி நேரம் கிடைக்கல. மேல போனேன், தொலைஞ்சு போச்சு, கிடைக்கல. ஆமா, அது எந்த இடத்துல விழுந்துச்சுன்னு நீங்க பார்த்திருப்பீங்கள்ல. நீங்க தானே உட்கார்ந்து இருந்தீங்க, நீங்க பார்த்திருப்பீங்கள்ல அது எந்த இடத்துல விழுந்துச்சு. குருநானக் என்ன பண்ணாரு, இன்னொரு வளையல் இருந்துச்சுல்ல அதை தூக்கி போட்டாரு. இது விழுந்த இடத்துலதான் அதுவும் விழுந்துச்சு. கொடுத்த சேட்டுக்கு இன்னும் வைரத்துல ஆசை விடல, இழந்ததுனாலே துன்பம். பரம ஞானிக்கு இழந்ததுனாலே இன்பம். யாரு என்ன எது
அதெல்லாம் முக்கியம் இல்லையா? செல்வ இழப்பு நமக்கு துன்பம், ஞானிக்கு இல்லை. ஆணவ இழப்பு ஞானிக்கு இன்பம், நமக்கு இல்லை. இந்த இடத்துல என்ன அர்த்தம்? தன்னையே இழப்பது பேரின்பம். தான்ங்கிறது போயிடணும். நான் ஒண்ணும் பண்ணல, அவன் கொடுத்தாங்க, நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், நானா பேசுறேன். அம்மா எழுதி வச்சுக்கிடுவேன். அந்த அம்பாள் கொடுக்கிற வரைக்கும் நான் பேசிக்கிட்டு இருப்பேன். நிறுத்தி விட்டால் நான் ஒண்ணு கூட பண்ண முடியாது, எல்லாம் மறந்து போயிடும். அப்படியே இருக்க வேண்டியதான். புரியுதா? அவன் நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை. எனதுரை தனதுரையாக ஒற்றை வெள்ளேறுகன் தைரிய ஒருவன். சுருக்கமா சொல்லுங்க சார், எது தன்னை இழப்பது? திருவாசகம். அன்றே எந்த நாவியும் உடலும் உடமை எல்லாமும் ஒன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ. அன்னைக்கு என்னை ஆட்கொண்ட போதே எல்லாத்தையும் பெற்று விட்டாய், இன்றைக்கு என்ன ஆனாய் எனக்கென்ன? இன்று ஓர் இடையூறு எனக்குண்டோ எண்டோள் புக்கனெம்மானே. நன்றே செய்வாய் படை செய்வாய், நீ என்ன தப்பா பண்ணுவே? அப்படி அர்த்தம். தப்பு பண்ணுவேன்னு அர்த்தம் இல்ல. எப்ப நன்றே செய்வாயின்னு தேர்ப்பு முடித்து விட்டாரோ, படை செய்வாயின்னு கொஸ்டின் மார்க்கு. நல்லதத்தான் பண்ணுவேன், தப்பா பண்ணுவேன். நானோ இதற்கு நாயகமே. இதுதான் என்னை இழந்த நலம். என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. இது 2வது பாட்டு. 3வது பாட்டை மட்டும் சீக்கிரம் முடிச்சிடுறேன். வானோ புனல் பார்க்கனல் பாரதமோ ஞானோதயமோ நவில் நான் வரையோ யானோ மனமோ என ஆண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனே. முருகனுக்கு எத்தனை முகம்? 6 முகம். ஏன்? சிவனுக்குரிய 6 தன்மைகள். தன்வயத்தனாதல், இயல்பாகவே பாசங்களில் இருந்து நீங்குதல். நமக்கெல்லாம் பாசம் இருக்குல்ல, அவனுக்கு கிடையாது. முற்றும் உணர்தல். யாரு என்ன எதுக்காக கும்பிடுறான்? இந்த அம்மா எதுக்கு 300 பிரகாரம் வருது? இது பேரனுக்கு MBBS சீட்டு கிடைக்கணுமா, அதுக்காக வருது. நம்மளை பத்தி முழுக்க உணர்தல், முற்றும் உணர்தல். பேரருள் உடைமை, எல்லாருக்கும் அருள் புரிவது. வரம்பிலா இன்பம் உடைமை, கடவுள் இன்பத்துக்கு எல்லை கிடையாது. முடிவிலா ஆற்றல் உடைமை, மேக்சிமம் ஆற்றல். கடவுள் மாதிரி அவர் தான். முருகனை தவிர வேற யாருக்கும் அந்த முடிவில் ஆற்றலுடமே கிடையாது. அவன் பரம்பொருள் அப்படிங்கிறோம். இந்த 6க்கு அடையாளம் 6 முகம். ஷண்முகம். முருகா, நீ எங்கே இருக்கிற? வானோ, ஆகாசத்துல இருக்கிறியா? புனல், தண்ணியில இருக்கிறியா? பார், மண்ணுல இருக்கிறியா? கனல், தீயில இருக்கிறியா? மாருதம், காத்துல இருக்கிறியா? 5 பூதம் ஆச்சா? 5 பூதத்திலையும் கடவுள் இருக்காரா? இருக்காரு. அதுக்கு மேலையும் இருக்காரு. அதோட நிறுத்தி விடாதீங்க, அங்கேயும் இருக்காரு. ஏன்னா இந்த 5 அழிஞ்சிரும். ஆமா, மண்ணு ஒரு நாளைக்கு தண்ணிக்குள்ள போயிடும். என்னைக்கு இருந்தாலும் நமக்கு சுனாமி தான் வெனே. ஒரு நாள் பொங்கிரும், அவ்வளவுதான். 20 அடிக்கு அலை அடிச்சா நம்ம ஏமாத்துறோம், முடிஞ்சிடும். மண்ணு தண்ணிக்குள்ள போயிடும். தண்ணிய அங்கே இருக்கிற அக்கினி குடிச்சு விடும், கடல் போச்சு. அக்கினிய காற்று அணைச்சு விடும், காற்று ஆகாசம் இழுத்து விடும். ஆகாசத்துக்கு வடிவமே கிடையாது, எல்லாம் அழிச்சு போச்சு. கடவுள் அழிவானா? அழிவற்றவன். அப்ப இந்த 5 அணை இல்லை. ஞானோதயமோ, நமக்கு கிடைக்கிற ஞானமா? ஞானம் சிற்றறிவு, அவன் முற்றறிவு. அப்ப அதுவும் இல்லை. நவில் நான் வரையோ, வேதங்களோ, வேதங்கள் இவனை தேடி ஓலமிடுகின்றன. ஓல மறைகள் அறைகின்ற ஒன்றது வேதம். கடவுள் எங்கே இருக்க, எங்கே இருக்க, எங்கே இருக்க காத்துட்டு இல்லே இல்லே, நேதி 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 அப்படின்னு ஓடிருச்சான். ஓல மறைகள் அறைகின்ற ஒன்றது. அப்போ நான் மறை அதுவும் கிடையாது. ஒருவேளை நானோ ஆன்மாவாகிற நானா? இல்லை, ஆன்மா 36 தத்துவங்களோடு செயல்படும் கடவுள்
தத்துவத்துள்ளே அடங்க மாட்டான். தத்துவங்களை கடந்து மனமோ மும்மலங்களால் இயக்கப்படுவது மனம். கடவுள் மலங்களுக்கு அப்பாற்பட்டவன். அப்ப அதுவும் இல்லை. என்ன சார் அநியாயமா இருக்கு, இத்தனை சொல்லிவிட்டேன். வானோ புனல் பார்க்கனல் மாறுதமோ ஞானோதயமோ நவில் நான் வரையோ நானோ யானோ மனமோ என்னை ஆண்ட இடம் தானோ என்னை ஆட்கொண்ட இடமாகிற திருவண்ணாமலையோ. ஓ, அருணகிரியாரை ஆட்கொண்ட இடம் எந்த ஊரு? திருவண்ணாமலை. என்னை ஆண்ட இடம் தானோ திருவண்ணாமலையின் மண்ணுதானையா. ஒரு காலத்துல அடிச்சுதானே போகுது. அப்ப அது அவன் இல்லை. ஒருவேளை என்னை ஆண்ட இடம் மனமாகிற சிந்தனையோ இல்லை, அவன் சித்த மனம் அறிவிப்பவன். அப்ப அவன் யாரு? சொல்ல முடியாதவன். யானோ மனமோ என்னை ஆண்ட இடம் தானோ. அதுக்கு மேல அவனை சொல்றதுக்கு வழி கிடையாது. என்ன பாட்டு? ஞானோதயமோ நவின் நான் வரையோ வானோ புனல்வார் கனல் மாறுதமோ ஞானோதயமோ நவில் நான் வரையோ யானோ மனமோ என்னை ஆண்ட இடம் தானோ. பொருளாவது சண்முகனே, நீ இருக்கக்கூடிய பொருளாவது எது? இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ நீ எங்கே இருக்கிற? நான் உன் மனசுக்குள்ளே இருக்கிறேன். உன்னை எப்படி கண்டுபிடிக்கிறது? அறிவை அறிவது பொருள் என அருளிய பெருமானே, உன் அறிவினாலே நான் உன் மனசுக்குள்ள இருக்கிறேன்னு கண்டுபிடி. மனம் நான் அல்ல, வானம் நான் அல்ல, மண்ணு நான் அல்ல, அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் உன் மனசுக்குள்ள இருக்கிறேன். ஆனா உன்னால சொல்ல முடியாது. முடிக்கிறேன். இன்பத்தை வாய் விட்டு சொல்ல முடியுமா? வத்தல், மிளகா வத்தல் சாப்பிட்டு இருக்கீங்க, உரைக்கும். இஞ்சி சாப்பிட்டு இருக்கீங்க, உரைக்கும். பச்சை மிளகா சாப்பிடுறீங்க, ஐயோ வேணாம் சார் ரொம்ப உரைக்கும். 3 உரைப்புக்கு வித்தியாசம் உண்டா? உண்டு. 3 உரைப்புக்கு உள்ள வித்தியாசத்தை விளக்குமாறு ஒரு பக்க அளவில் கட்டுரை வரைக. எங்க மைசூர் பாகு இனிக்குமா? இனிக்கும். லட்டு இனிக்குமா? இனிக்கும். அல்வா இனிக்குமா? ஐயோ ரொம்ப நல்லா இனிக்கும். குலாப் ஜாமுன் இனிக்குமா? இனிக்கும். 4 இனிப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை விளக்க ஒரு பக்க அளவில் ஒரு கட்டுரை வரைக. போய உனக்கு வேலை கிடையாது. அனுபவிச்சா தனையா தெரியும். கடவுள் இன்பம் அனுபவித்தவருக்கு தெரியுமே தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அது சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா? திருமூலர் திருமந்திரத்துல சொல்லுவார், கணவன் மனைவி மகிழ்ச்சியா இருந்தாங்க, அந்த இன்பம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லுன்னா அந்த பொண்ணு சொல்ல முடியுமா? தன்னன் தனி நின்றதுதான் அறிய வரப்போகுது. இன்னும் ஒருவர் இசைவிப்பதுவோ அனுபூதியில வரப்போகுது. மகளுக்கு தாய் தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை சொல் எனில் சொல்லுமாறு எங்கனே. அப்போ கடவுளை உணரலாம். தேனென்று பாகென்று உவமிக்குணா மொழி தெய்வ வள்ளிக்கோன் அன்று எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு கூறவற்றோ. சொல்ல முடி. வானன்று காலன்று தீயன்று நீரன்று மண்ணுமன்று தானன்று நான் அன்று அசரீரி என்று சரீரி என்று. யோ இல்லை இல்லைன்னு சொல்ற, எங்க உண்டு? அதாண்ட சொல்ல தெரியல. கடவுள் இன்பத்தை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாமல் ஒரு சுகம் பிறக்குதம்மா, அதனை வெல்ல முடியாமல் மனது வேதனை கொண்டுதம்மா. கேவலம் சிற்றின்பத்தையே சொல்ல முடியல, பேரின்பத்தை எப்படி சொல்ல முடியும்? முடியாது. அதனாலே யானோ மனமோ என்னை ஆண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனே. இப்படியே போனோம்னா ஒரு 20 நாள் ஆகும். மன்னிச்சுக்கிடுங்க, நாளைக்கு எக்ஸ்பிரஸ் வேகம் ஆயிரும். இன்னைக்கு முன்னுரை எல்லாம் போட்டதுனால கொஞ்சம் தாமதம். ஆனா ஒண்ணு, கந்த அனுபூதிய இந்த காலத்துல இவ்வளவு பொறுமையோட கேட்கிறாங்கன்னா அது சிவகாசி அருணகிரிநாதர் சபை, மாதர் சபை, மங்கையரும் ஆண்களும் தான். இதெல்லாம் சும்மா
அனுபவிச்சு பாடினது நம்ம ஒன்னொன்னா எடுத்து சொல்லிட்டு இருக்கிறோம். இது வேள்வி, ஞான வேள்வி. 51 பாட்டுக்கும் அர்த்தத்தை படிச்சு விடணும். 2026 பிறந்த நேரம் கந்தர் அனுபூதிய நான் முழுக்க படிச்சுட்டேன், எனக்கு அர்த்தம் தெரியுது அப்படி 80வது ஆண்டு விழா வெற்றி அடைந்ததுன்னு அர்த்தம். புரியுதா? அதுக்காகத்தான் இந்த தலைப்பு. எல்லாருக்கும் என்னுடைய மனங்கனிந்த வணக்கங்களை, நன்றியை தெரிவித்து, என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் செனியில் வைத்த நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தண்டனிட்டு அனைவரையும் வணங்கி அமைகிறோம். எல்லாருடைய திருவடிகளுக்கு வணக்கம், நன்றி.